इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஆத்மபோதா அப்படின்னு ஆச்சாரிய கிரந்தத்துல 32வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அந்த 32வது ஸ்லோகத்தை இன்னும் ஒரு தடவை பார்த்துட்டு மேல போவோம். தேக அன்யத்வாத் நமே ஜன்ம ஜரா காத்யலயாதயா சப்தாதிசயை சங்கஹ நிரீந்திரியதயா நச. தேகானி அந்யத்வாத், இந்த ஆத்மாவானது தேகத்தை விட வேறாக இருக்கின்ற காரணத்தினால், தேகம் ஆத்மா தேகத்தை விட வேறாக இருக்கிற காரணத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா, ஜன்ம ஜர காட்சிய லயாதயா ந மே, எனக்கு இல்ல, இந்த ஜென்மான்றது எனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆச்சாரியா. எனக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கு இல்ல, அப்ப இந்த தேகத்துக்கு இருக்க சிஓபி இருக்கு, அதனால இது அது இல்ல, ஆத்மா இல்ல அப்படின்னு அது சொல்றார். இந்த ஜென்மா ஜரானாக்க வயசாகிறது, கிழக்கணும்ன்றது ஆத்மாவுக்கு கிடையாது, ஆனா சரீரத்துக்கு இருக்கு, என்னுடைய மனத்துக்கு இருக்கு, புத்திக்கு இருக்கு. ஜரா கார்த்தியம், கார்த்தியம்னா கிருஷபாவம், கார்த்தியம் கிருஷகா அப்படின்னாக்க ஒல்லியா இருக்கிறது, வீக்கா இருக்கான்ற அர்த்தம். வீக்க கார்த்தியம், லயம் போறார், செத்து போறாருன்ற அர்த்தம். ஆதயா அப்படின்னா வியாதி, ஆதி முதலிய மனோவியாதி, சரீர வியாதி முதலிய எல்லாத்தையும் அதுக்குள்ள சேர்த்துக்கணும். இதெல்லாம் தேகா அந்யத்வாத், தேகத்தை விட வேறாக இருக்கிற காரணத்தினால் நம்ம எனக்கு கிடையாது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆத்மஸ்வரூபமா இருக்கோம். ஆத்மாதான் உண்மையான இது. இப்போ நம்ம நிச்சயினால என்ன ஆச்சு, இந்த உலகத்தை நம்ம பாக்குறதுனால இப்ப என்ன ஆச்சு, நம்ம இதோட ஐடென்டிஃபை பண்ணி நான் தான் புத்தி, நான் தான் ஆத்மான்னு நம்ம அத்தியாசத்தினால இது மாதிரி பண்ணி கொண்டு இருக்கிறோமே தவிர, வஸ்துதா என்னுடைய ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்றத ஆச்சாரியார் சொல்றார். சப்தாதி விஷயி சங்கஹா, சப்தம் முதலிய சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் முதலிய விஷயங்கள் தான் சங்கம் ஏற்பட்டது. என்ன தேசமா ஏற்பட்டது அப்படின்னா, இந்த இந்திரியத்தை போய் நானும் நினைக்கின்றேன். ஏன்னா நிரேந்திரியதையா நச்ச, அதுக்கு இந்திரியத்தோட சம்பந்தமே கிடையாது. ஆனா நமக்கு இந்திரியத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனால, இந்த சம்பந்தம் இருக்கிறதுனால என்ன, சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் இது எல்லாத்தையும் கிரகிக்கிறோம். இப்படி நிரேந்திரியமான அந்த ஆத்மாதான் நீ, இந்திரியத்தோட இருக்கக்கூடிய இந்த தேகாதி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு 32வது ஸ்லோகத்துல அவர் சொன்னாரு. ஏன் அப்படின்றதுக்கு முதல்லயே நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு ஷேர் பண்றேன். உலகத்துல எப்படி எல்லாம் இருக்கு விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு பார்த்தானாக்க எல்லா விஷயங்களும் திருஷ்யத்துவம் அப்படின்னு ஒரு குணத்தோட கூடியிருக்கு. எதை பார்த்தாலும் நம்மால் பார்க்கப்பட்டதாக ஆகிறது. எப்போ பார்க்கப்பட்டதாக ஆகிறதோ அப்போ பார்க்கிறவன் வேற, பார்க்கப்பட்ட பொருள் வேற. நான் என்னைக்குமே பார்க்கப்பட்டவனும் ஆகவே மாட்டேன். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா பொருள், என்னுடைய சரீரம் உள்பட எல்லாமே என்னால் பார்க்கப்பட்டது, என்னால் அறியப்பட்டதுன்னு ஆச்சு. எதெல்லாம் அறியப்பட்டதோ எதெல்லாம் பார்க்கப்பட்டதோ அதெல்லாம் நானா இருக்க முடியாது. ஏன்னா அப்ப யாரு பாக்குறவன் யாருன்ற கேள்வி வரும். ஐக்கு இந்த சப்ஜெக்டான ஐக்கு இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் திஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். திருஷ்யத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதுல. அப்புறம் இன்னொன்னு பௌத்திகத்துவம்னு ஒண்ணு இருக்கு. உலகத்துல எது எடுத்தாலும் எல்லா எலிமெண்ட்ஸினுடைய சேர்க்கல தான் இருக்கு. நான் பார்க்கக்கூடிய பொருள் எல்லா வேர்ல்டுல எப்படி இருக்குன்னா பௌத்திகமா தான் இருக்கு. எல்லாம் இந்த சரீரமும் பௌத்திகமா இருக்கு. இதுல ஏர் இருக்கு, வாட்டர் இருக்கு, ஃபயர் இருக்கு, ஆகாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இதெல்லாம் கூடினதா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல் தட் ஆர் மேட் அப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் cannot be I. அப்படின்னா என்ன, இதெல்லாம் அதர் தேன் மீ ஐ அப்படின்னா அதுவும் ஒரு ஆப்ஜெக்டா போச்சு. இப்படிதான் இருக்கு இந்த சரீரம் இருக்கு, உலகத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் இப்படிதான் இருக்கு. திருஷ்யத்துவம் இருக்கு, பௌத்திகத்துவம் இருக்கு, எல்லாமே ஜடமா இருக்கு. நான் இல்லைன்னாக்க இதுக்கு வேல்யூவே இல்லை. நான் இல்லைன்னாக்க என்ன ஆச்சு, இதை ரேடியில போட்டுறேன். அதனால என்ன ஆச்சு, நான் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தேகத்துக்கு வேல்யூ இருக்கு. நான் இல்லாத வரைக்கும் இந்த தேகத்துல வேல்யூ இருக்கிறதுனால இதுவும் ஜடம் அப்படின்னு இருந்து உலகத்துல இருக்கிற
இந்த ஃபேனு காத்து டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜடமா தான் இருக்கு. அதனால திருஷ்யத்துவம்னு ஒரு குணம் இருக்கு, பௌத்திகத்துவம்னு ஒரு குணம் இருக்கிற காரணத்தினால இது எல்லாமே பொய்ன்னு தெரியாது. மூணாவது காரணம் ஜடத்துவன்ற காரணத்தினால. நாலாவது எல்லாம் ஒரு குணத்துடன் கூடியிருக்கு. பிருத்திவினாக்க கந்தத்தோட கூடியிருக்கு, ஆகாசம்னா சப்தத்தை கூடியிருக்கு, இப்படி இருக்கும். ஆனா அந்த ஆத்மாவானது எப்படி இருக்குன்னாக்க நிர்குணமான அந்த சாட்சி கேவலா நிர்குணன்னு நம்ம குண ஆத்மாவை பத்தி வேதங்கள் சொல்றது. வேதம் எப்படி கோஷிக்கிறதுன்னா இது ஒரு குணமும் இல்லாத இருப்பான்றது. உலகத்தில் நீங்க பாக்குறதெல்லாம் குணத்தோட கூடினது. ஏன் பாலை நீங்க ராத்திரிக்கு உர குத்தி வச்சா அடுத்த நாள் தயிராகிறது, அதுக்கு ஒரு குணம் அப்படி இருக்கு. எல்லாமே குணத்துடன் கூடினதாக தான் நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியாது, பார்க்க முடியாது. ஆத்மாவானது நிர்குணமா இருக்கு. உலகத்துல நீங்க பாக்குற பொருள்கள்லாம் திருஷ்யத்துவம், பௌதிகத்துவம், ஜடத்துவம், சகுணத்துவம், அப்புறம் சதிகாரத்துவம் எல்லாம் மாடிஃபையா இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. நேற்று பார்த்தேன், எந்த நான் போட்டோல உட்காந்துருக்கானே எங்க தாத்தா மடியில நான் உட்காந்துருக்கேன். நீ எங்க ஆத்துக்கு வந்தோன்னு சொன்னேன், இதை உட்காந்துருக்கானே யாரு தெரியுறதா அப்படின்னு. யாரு அப்படின்னா, நான் தான் எங்க தாத்தா மடியில உட்காந்துருக்கேன் பாருங்கன்னாரு. இப்ப என் மடியில என் பேரன் உட்காந்துருக்கான். எனக்கு பந்து கில்லாம் வந்து தொண்டு கிழமா நான் உட்காந்துருக்கேன். எந்த நான் எங்க தாத்தா மடியில உட்கார்ந்து இருந்தேனோ அந்த நான் இப்ப இருக்கேன், என் மடியில என் பேரன் உட்காந்துருக்கான். அப்படின்னாக்க அந்த நான்ல ஏதாவது அந்த சின்ன வயசுல இருக்கிற நானுக்கு இப்ப தாத்தாவா இருக்கிற இந்த நானுக்கு ஏதாவது பேதா இருக்கும். எந்த நான் போட்டோல எங்க தாத்தா மடியில உட்காந்துருக்கணும் அதே நான், அந்த நான்ல ஒரு சேஞ்சுமே இல்லை. ஆனா உடம்பு அது எப்படி இருக்கு, அது வந்து நிஜார் போட்டுட்டு பெல்ட் போட்டுட்டு எங்க தலையில குடிமை வச்சு அந்த போட்டோல நான் இருக்கேன். இப்ப எப்படி இருக்கோம், பல்லு செல்லாம் போய் எல்லாம் போய் உட்காந்துருக்கேன், என் மடியில என் பேரன் உட்காந்துருக்கான். ஸோ இத்தனை டிரான்ஸ்பர்மேஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ் இன் திஸ் பாடி. அதே மாதிரி தான் உலகம். நம்ம அப்ப பார்த்த அபிராமபுரம் எப்படி இப்ப எல்லாம் பிளாட்டா இருக்கு, எல்லாம் இட் அண்டர்கோஸ் சேஞ்ச், மாடிஃபிகேஷன். எதெல்லாம் மாடிஃபிகேஷன் இருக்கோ அதை தான் நான் பாக்குறேன் உலகத்துல. ஆனா ஆத்மாவானது எப்படி நிர்விகாரா அப்படின்றது ஒரு விகாரமும் அந்த ஆத்மாவுக்கு கிடையாதுன்னு. எனக்கு தெரிஞ்ச உலகம் எல்லாம் எப்படி இருக்கு, எனக்கு தெரிஞ்ச இந்த உடம்பு, எனக்கு தெரிஞ்ச இந்த புத்தி எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு காத்தால இருக்க மாதிரி என்னுடைய புத்தி சாயங்காலம் இல்லை. காத்தால உடம்பு சரியில்லைன்ற சாயங்காலம் என்னன்னா கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டேன். இப்படி மாறி 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 என்னுடைய விஷயங்கள் இருக்கு. இப்படி இருக்கு. இது சதிகாரமா இருக்கு. உலகத்துல இருக்கிறதெல்லாம் திருஷ்யத்துவத்தோட கூடி இருக்கு, எல்லாமே பௌதிகமா இருக்கு, எல்லாமே ஜடமா இருக்கு, எல்லாமே குணத்துவத்தோட கூடி இருக்கு, எல்லாமே விகாரத்தோட கூடி இருக்கு, மாடிஃபிகேஷனோட கூடி இருக்கு. எல்லாமே இன்னொன்னு ஒண்ணு ஆகமா பாயிட்டும் வரது போறதா இருக்கு. என்னுடைய உடம்பு கூட எப்படி இருக்கு, காத்தால இருந்து வேக்கிங் ஸ்டேட்ல இருந்தா நான் எல்லாம் அலையறேன் போறேன் வரேன். நான் பாட்டுக்கு யோசிக்கும் போது நல்லா யோசிக்கிறேன், உபாசனை பண்றேன். ஆனா ராத்திரி தூங்கும் போது எல்லாம் போயிடுச்சு. இந்த மூணு நிலையும் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதுனால எந்த ஆத்மா நானுன்னு தெரியாம இருக்கு. இந்த மூணுல இது மூணுத்துக்கும் சாட்சி ஆயிருக்குன்றது மட்டும் தெரியறது தவிர அதை உணர முடியல. அதனால என்ன இருக்குன்னு எல்லாமே வரது போற ஐட்டங்களாதான் இருக்கிறதுனால பர்மனண்டா எதுவுமே இல்லை உலகத்துல. ஆத்மாவா நித்தியம் சர்வகதான்னு சொல்றது. இப்ப என்ன ஆச்சு, இந்த திருஷ்யத்துவம், பௌதிகத்துவம், ஜடத்துவம், சகுணத்துவம், சதிகாரத்துவம், ஆகமாபாயித்துவம், இது எல்லாம் இந்த ஆறோட கூடிய விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு தெரியுது உலகத்துல. என்னுடைய உடம்பு, என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி இந்த ஆறுக்குள்ளதான் வரதே தவிர இந்த ஆறை விட வேறானது எதுவோ அதுதான் ஆத்மா. இந்த ஆறுக்கும் சாட்சியா இருக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மா. அதுதான் வேதாந்தங்கள்ல தத்துவமத்தியாதி வாக்கியத்தினால அந்த சைத்தன்யத்தை தான் சொல்றது, நீதான் அந்த பிரம்மன்னு. நான் எப்போ இந்த தேகத்தோட சேர்ந்துட்டேன்னா இதை விட வேறானதாக இருக்கு இந்த ஆத்மா அப்படின்றது சொல்றதுக்காக தேகா அந்நியத்வாத், இந்த தேகத்தை விட அந்நியத்வாத் இருக்கு. அது எப்படி இருக்கு, என்ன ஜென்ம, இந்த தேகத்துக்கு இந்த உலகத்துல இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ஜென்மம் இருக்கு, ஜரா இருக்கு, கிழத்தனம் இருக்கு, கார்த்தியம் ஒல்லியா இருக்கு, குண்டாருதுன்ற குணங்கள்லாம் இருக்கு, லயம் ஒரு நாள் மடிச்சு போறதுன்றது இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் இதுக்கு ஆட்பட்டதாக இருக்கு. என்னுடைய சரீரமும் என்னுடைய மனசு புத்தி உள்பட இதெல்லாம் எப்படி இருக்கு, சப்தாதி விஷயங்கள் எல்லாம் இந்திரியங்களோட சேர்ந்துட்டு நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் முகர்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இது எதிரியுமே சம்பந்தப்படாத ஒரு பொருள் இருக்கு, அதுதான் இந்த ஆத்மா. இதுல எதிரியுமே சங்கம் இல்லாம அசங்கமா இருக்கக்கூடியது எதுவோ அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை எது சொல்றது என்னங்க, மகா வாக்கியங்கள்லாம் அந்த ஆத்மாவை தான் நமக்கு போதிச்சதுன்னு முதல்லயே பார்த்தோம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த இன்னொரு சந்தேகம் வந்துட்டு, தேகம் இல்லை, இந்திரியம் இல்லை, ஆனா நீங்க மனசை நான் இல்லைன்னு சொல்றது கொஞ்சம் புரிய மாதிரி இருக்க, புரியாத மாதிரி இருக்க. எப்படி சார் மனசு, நான் தானே மனசுன்னா என்ன, நான் தான் மனசு, மனசு தானே நானு, இப்படிதானே நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், அது இல்லைன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க.
அப்படின்னாக்க, இப்போ மகா வாக்கியம் நமக்கு நீதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு, நீதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம மனசனால நானுன்றத என் மனசோட சேர்ந்து புரிஞ்சுட்டேன்னா எனக்கு ப்ராப்ளம் வருது. அது என்ன சொல்றது, ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரித்தா, அதை விட வேறானது அப்படின்னு சொன்னா அது புரியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு சொன்னா புரியுது. நான்ன்றது சப்ஜெக்ட். எப்போ நான் ஐயப்பட்டவனா ஆயிட்டானோ அப்ப ஆப்ஜெக்ட் ஆயிடும். அப்ப ஆப்ஜெக்ட் ஆயிட்டானாக்கா அப்ப சப்ஜெக்ட் அறிபவன் யாருன்ற ப்ராப்ளம் வருது. அதனால இது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்றது மாத்திரம் தெரியுது. நான் பார்ப்பவன் இருக்கு, இதெல்லாம் உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் திருஷ்யம். இந்த விவேகம் திருஷ்ட விவேகம் நமக்கு வேணும். இந்த ஐன்றது மாத்திரம் சப்ஜெக்ட், பாக்கி எல்லாமே ஆப்ஜெக்ட். உலகத்துல எனக்கு எதெல்லாம் தெரியுதோ, என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தையோ என்னுடைய உடம்போ எல்லாம் என்னை விட வேறானது தானே. என்னை விட வேறானது எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஆனா இந்த ஆப்ஜெக்ட் எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னாக்க என்னுடைய பாடி மைண்டோட பாக்குறேன். ஏன்னா அனாதி கால சம்ஸ்காரமா அந்த மாதிரி வழக்கம். எத்தனை ஜென்மாவா நான் அப்படி பார்த்து பார்த்து வழக்கம் ஆனதுனால நானும் ஒண்ணு இமீடியட்டா என்னுடைய மனசோடையும் புத்தியோடையும் தான் நான் சேர்ந்து போடுவேன். இவ்வளவு நாள் எனக்கு வழக்கம். திடீர்னு ஒரு ஜென்மால போய் மகா வாக்கியம் தான் பிரம்மான்னு சொன்னா புரிஞ்சிடுமா, நான் அதனோட சேர்ந்தேன். அதனால வருதுதான் இப்ப ப்ராப்ளம். அதனால இப்ப புரிஞ்சுக்க முடியாம இப்ப நானுன்றது பை ஹேபிட் என்ன ஆச்சு, நான் தான்றது. நான் ஏதாவது ஒரு டிரான்சாக்சன் பண்ணோன்னா அந்த புத்தி தேவைப்படுறது எனக்கு. அதனால நான் அதோடயே சேர்ந்து போறேன். எனக்கு ஒரு காரணம் வேணும்னாக்க, எனக்கு இப்போ பசிக்கிறது அப்படின்னாக்க அந்த பசின்ற அந்த பிராணசக்தியோடையும் மனசோடையும் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு தரேன். ஸோ இந்த எந்த ஒரு டிரான்சாக்சன் நான் பண்ணாலும் இந்த இந்திரியங்களை வச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது வேதம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது. இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுப்பா, இதெல்லாமும் ஜடம் தான், நீ இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் வேலை செய்யறது அப்படின்னு புத்தகம் சொல்லி கொடுக்கறது. ஆனாலும் அந்த வேதாந்தம் சொல்லி கொடுத்தாலும் என்னுடைய சேர்த்துடைய பிராக்டிக்கலா பார்க்கும்போது நான் பிரம்மம் அப்படின்றது எனக்கு தோண மாட்டேன்றது. அது மாத்திரம் இல்ல, மகா வாக்கியம் நீதான்பா அமிர்தம், நீதான் எங்கும் நிறைந்தவன், இங்கிட்டதான் இந்த உலகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது பார்த்தா நான் நம்ப மாட்டேன். நம்ம வேதத்துக்கு நம்பணும்னு சொல்லிட்டு ஸ்ரத்தா அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் கையெழுத்து போட்டுதான் உள்ள வந்தோம் இல்லையா. எல்லாம் சமாதம சிகிச்சா ஸ்ரத்தா சமாதானம்னு சிரத்தையில குரு வேதாந்த வாக்கியானம் ஸ்ரத்தா. அது வேதாந்த வாக்கியத்துல சிரத்தை இருக்கு. வேதாந்த வாக்கியம் என்ன சொல்றது, நீதாம்பா அப்படின்னு சொல்றது என்ன பார்த்து, நீதான் அமிர்தன் அப்படின்னு சொன்னா, சார் என்ன சார் என்ன போய் அமிர்தன்னு சொல்றீங்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், இன்னைக்கோ நாளைக்கோ நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் ஒரு மார்க்கன்ற ஒரு புத்தி அறியாத மாதிரி ஒரு சாஞ்ச ஒரு ஒப்பீனியன் நான் வச்சுட்டு இருக்கேன். நான் ஃபைனைட் தான், நான் ஒரு நாள் செத்து போவேன், எனக்கு மரணம் உண்டு, ஐஎம் மார்டல் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருக்கேன். ஆனா புத்தகம் என்ன சொல்றது, என்னை பார்த்து நீ இம்மார்டல்ன்றாரு. என்னுடைய குரு என்னை பார்த்து அதெல்லாம் கிடையாதுப்பா நீ இம்மார்டல்ன்றாரு. குரு வேதாந்த வாக்கியத்துல சிரத்தை வச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் என்ன பண்ணி இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவர் சொன்னா கிளாஸ்ல இருக்கும் போது அது புரியுது. ஆனா வெளியில போன உடனே எனக்கு மறந்து போயிடுறது. ஏன் அப்படின்னா அனாதி கால சம்ஸ்காரத்தினுடைய வாசனையினால நமக்கு எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறது. அவர் என்ன பண்ணாருன்னாரா, இந்த தத்துவமசின்னு போதிக்கிறது. தத்து சோமாசிக்கம் பவிஷ்யத்தின்னு சொல்லல அவரு. நீ நாளைக்கு இப்படி ஆயிடுவேன்னு நான் அதை வேற நினைச்சேன். இன்னைக்கு வேணா நான் இப்படி இல்லாம இருக்கலாம், நான் வேதாந்தம் படிச்சு நாளைக்கு பிரம்மமா மாறிடுவேன் அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பு. ஏன்னா வேதம் அப்படி சொல்லிய நாளைக்கு நீ மாறுவ வேதாந்தம் படிக்கான்னு சொன்ன, நீ இப்பவே அப்படிதான் இருக்க, அதை தொலைச்சிட்டுதான் நீ நிக்கிற. மாலைய தலையில போட்டு மாலை காணும் பொன் மாலை அதுல வாங்கி கொடுத்தது இல்லைன்னா நான் எங்கேயுமே போக முடியாது, இப்ப என்ன பண்றது தேடிட்டே இருக்கும்போது ஒரு ஆத்துக்கு என்னமா காத்தால இருந்து தேடிட்டேன், எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், இந்த டிராயர்ல தேடிட்டேன், அந்த டிராயர் இந்த பீரோ ஃபுல்லா எடுத்துட்டே போட்டே பார்த்துட்டேன், எங்கேயும் செயின் இல்லைன்னாரு. எங்கேயும் இருக்காது அது, ஏன்னா அது என் தலையில இருக்கு, இப்படி செயினை வச்சுட்டு இருக்கேன், இங்க இருக்க வேண்டிய இடத்துல அது இல்லை. அங்க ஒருத்தர் வெளியில வந்தாரு, என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னா செயினை தேடிட்டு இருக்கேன், காத்தாலேருந்து தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே கிடைக்கிறேன்னாரு. இதோ இருக்கு அப்படின்னாங்க. இப்ப இல்ல எங்கிட்டயே வச்சுட்டு இவ்வளவு நாள் நான் தேடின கதையா இப்ப என்ன நீதான் ஆத்மான்னு சொல்றது. நான் அந்த ஆத்மாவை தொலைச்சிட்டு நான் ஆத்மா இல்ல, நான் பரிச்சின்னன், நான் ஜீவன், எனக்கு எல்லா கஷ்டமும் இருக்கு, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது நான் நினைக்கிறதெல்லாம் அப்படின்னு நீயா பண்ணா அது யார் பொறுப்பு? அது நீங்களா இன்வெஸ்ட் பண்ண ப்ராப்ளத்துக்கு எப்படி போனா அது உங்களுக்கு ஞானம் வர வரைக்கும் இந்த அஜ்ஞானம் போற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கதா இருக்கும். அந்த அஜ்ஞானம் போகணுன்றதுக்காக தத்து சோமாச்சி அப்படின்னு வேதம் அழகா நீதாம்பா அந்த செயினு அப்படின்னு சொல்றது. நம்ம என்ன பண்ணோம்னா அதை ஒத்துக்காம ஓ நான் அப்படி ஆயிடுவேணும்னு நினைச்சா இப்ப என்ன ஆச்சு, ப்ராசஸ் ஆச்சு. ப்ராசஸ் நினைச்சா போஸ்ட்போன் பண்றீங்க, இன்னைக்கு போஸ்ட்போன் பண்றோம், இன்னைக்கு தான் போஸ்ட்போன் பண்ணுவீங்க. அதனால வேதமானவர்கள் நீ இப்பவே பிரம்மமா இருக்காய், நீ பிரம்ம
பிரம்மன் தான். ஆனா அந்த பிரம்மத்தை தெரியாம இருக்க, இப்போ அது கண்ணை தந்துக்க, நீ பண்ண வேண்டியது அவ்வளவுதான், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் பூஜை பண்றேன், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஏன்னா நமக்கு அதே மாதிரியே வழக்கம், எதுவா இருந்தாலும் கஷ்டமான விஷயமா இருந்தா எத்தனை பண்ணிதான் கிடைக்கணும் அப்படின்னு. ஆனா வேதம் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, நீ எத்தனை பண்ணுன்னு சொல்லு, எதையுமே பண்றதே இங்க கிடையாது. நீங்க என்ன கண்ணு திறக்கணும் அவ்வளவுதான். நீங்க கண்ணை திற, நீதான் பிரம்மன்றத ஒரு நிமிஷம் உணரணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறது. ஆனாலும் நம்ம கிட்ட இருக்கிற இது பண்ண எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அதை நம்ம ஒத்துக்காம, இல்ல நான் பரிச்சன்னு தான், நான் ஜீவன் தான், என்ன போய் நீங்க அமிர்தம்னா ஒத்துக்க முடியல சார் அப்படின்னு. அந்த கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வேடானுடைய குழந்தைய பார்த்து நீ தாண்டா ராஜான்னு வந்து கூட்டிட்டு போனா அவன் ஒத்துக்க மாட்டேன்றான், நான் இங்கேயே உண்டிவில் அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றான். அவனுக்கு புரியல. அவனை கொஞ்ச நேரம் கன்வின்ஸ் பண்ணி சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி தானே அவனை கூட்டிட்டு போனோம். அதே மாதிரிதான் நமக்கு வந்து சிரவணம் பண்றோம், தத்துவமசின்னு சிரவணம் பண்ணோம். இப்ப என்ன பண்ணா, இந்த சிரவணத்தினால நமக்கு உடனே புரிய மாட்டேங்குது. அதனால மனநம் ஆவசியமா இருக்கு. மனநம் ஆவசியமா எப்படி இருக்குன்னா, அந்த புத்தியில அதை கடைய வேண்டியிருக்கு. எப்படி கடையணும்னா, உலகத்துல நீ பாக்குறதெல்லாம் இப்ப சிஷ்யத்துடன் கூடியிருக்கு, பௌதிகத்துடன் கூடியிருக்கு, குணத்துடன் கூடியிருக்கு, விகாரத்துடன் கூடியிருக்கு, எல்லாம் ஆகமா பாய்யா இருக்கு. இது எல்லாம் இது ஏதாவது ஆத்மாவுக்கு சரியா வருமான்னு யோசிச்சு வருவா? ஆத்மா யாராவது பார்க்க முடியுமா? திருஷ்யத்துவம்னு நீ பாக்குறீங்க. எப்ப திருஷ்யத்துவம்னு நீ சொல்லிட்டியா இந்த உலகத்துல இருக்கிற பொருளுக்கும் உன்னுடைய சரீரத்துக்கும், அப்ப அந்த திருஷ்யத்துவம் ஆத்மாவுக்கு இருக்கா? அது டிஃபரெண்ட் இல்லையா? அந்த ஆத்மா வேற இல்லையா அப்படின்னு கடைக்கு மனனம் பண்ண வைக்கிறது. அப்பதான் நமக்கு இன்னும் கிளாரிட்டி வரும். இந்த மனநம் என்னன்னா, இந்த சிரவணத்தினால ஏற்படக்கூடிய அப்டக்கல்ஸ் எல்லாம் போகிறதுக்காக இந்த மனநம் அவசியமா இருக்கு. நம்ம திருப்பி இதை பத்தியே பேசி பண்ணாதான் நமக்கு தெரியாது. இல்லைன்னாக்கா திருப்பி பழைய குருதி கடவுத்தரடி நம்ம அங்க போயிடுவோம். திருப்பி நான் தான் ஆத்மா, நான் தான் புத்தி, நான் தான் மனசு, நான் தான் தேகம்ன்ற ஆசை போயிடும். அதனால இதை அறுக்கிறதுக்காக வேதமானது ரொம்ப ஆதாரத்தோட நம்ம கையில வந்து சிரவணம் பண்ணிட்டே இருக்க. தத்துவமசி, பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி இப்படின்னு மகா வாக்கியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அதை சொல்லி கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணா, அதை எனக்கும் அதை புரிச்சுட்டே வந்து நம்மளும் பண்ணனா எத்தனை பண்ணா ஏதாவது உட்கார்ந்து பண்ணலாம். ஏன்னா எத்தனை பண்ணன்னு ஒரு நிமிஷம் அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு நீ யாருன்றத நான் சொல்லிட்டே இருக்கிறது, என்னைக்கு அது கண்ணு திறக்கிறதோ அன்னைக்கு விஷயம் ஓவர். அதுக்காக தான் இந்த ஸ்ருதி எல்லாம் இப்படி ட்ரை பண்றது. அது எப்படி இருக்குன்னா, இப்ப நான் வந்து நீ ஆத்மான்னு சொன்னேன்னா, நல்ல பழுக்க காய்ச்சின தோசை மாவுக்காக தோசைகள் போட்டிருக்கோம்னு வச்சிருக்கேன். அதுல தண்ணியை எடுத்துட்டு வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணேன்னா என்ன, அது உலக புடிச்சிட்டு போயிடுறது. அது மாதிரி தண்ணி பட்டுது அதுல இல்ல பட்டு. அதே மாதிரி நமக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த வாட்டர் வந்து நீதான் பிரம்மன்னு சொன்னோடனே என்னால பட்ட உடனே அது எவாபரேட் ஆயிடுறது. திருப்பி அடுத்த க்ஷணம் அதெல்லாம் சரி எனக்கு தலைவலி, என்ன பார்த்து நீங்க பிரம்மான்னு சொல்ல அறிங்க அப்படின்றான். இத மாதிரி நம்ம பண்ண பிராக்டிஸ் பண்ணி அது நிறைய தண்ணி ஊற்றணும். அது மேல தண்ணி ஊற்றின உடனே தான் அந்த தண்ணி அங்க நிற்கும். அந்த மாதிரி திருப்பி சொல்லிட்டே இருக்காரு ஆச்சாரியார். ஆத்மபோதத்துல நீ இல்ல, உனக்கு வித்திரிய இல்ல, இப்போ வேவ்ஸ் மாதிரி இருக்க, வேவன் நீ நினைச்சுட்டு இருக்க. ஆக்சுவலா அந்த புட்புதங்கள்லாம் எப்படி இருக்கு? நீர்க்குமிழியா? நீர்க்குமிழின்னு பார்க்காத. அந்த நீர்க்குமிழி என்ன? அதுதான் வாட்டர். நீர்க்குமிழின்னா என்ன? நீர்க்குமிழி வந்து குமிழின்னு நினைச்சுட்டு இருக்குன்னா பட்டுன்னு போயிடும். ஆனா நீர்க்குமிழி என்ன நினைச்சுக்கணும்? நான் தண்ணி அப்படின்னு நினைச்சுக்கணும். தண்ணி இல்லாம ஓஷன் இருக்கா அப்படின்னா நான் தான் ஓஷன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அதுக்கு. ஆனா இது என்ன நினைச்சுன்றதுன்னா, நான் நீர்க்குமிழின்னு நினைச்சுன்றது. அவ்வளவுதான். நான் உடனே பபுள் ஆகி உடனே சாக போறேன் சார் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா அதுவும் தண்ணி தானே, வாட்டர் தானே. அது அந்த வாட்டரை விட வேறானது இல்லையே. நீ உன்னுடைய சொரூபம் வாட்டர்ப்பா, இந்த ஓஷனுடைய சொரூபம் வாட்டர், நீயும் வாட்டர் தான் சொல்றோம். அந்த மாதிரி நீர்க்குமிழி மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்மளும் வந்து மார்க்கல்ல நினைக்கின்றோம். ஆனா நம்ம இந்த எண்ணத்தை மாத்திக்கணும். நீர்க்குமிழின்னா உடையிற நீர்க்குமிழில நான் வாட்டர் அப்படின்னு நினைக்கணும். நான் தான் ஆத்மா, எனக்கு இதெல்லாம் சங்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இதை பண்றதுக்காக என்ன பண்றோமா, இதுக்கு பேர் மனநம்னு பேரு. இந்த சிரவணத்தினால சிரவணம் ஆயிடுச்சு நமக்கு. எல்லாம் நீதான் பிரம்மன்னு சொல்லிடுச்சு. ஆத்மா கிரீனா சொல்லிட்டாரு. பஞ்சகோஷ அதீதா, அவஸ்தாத்திரைய சாட்சி, 3 சரீரத்துக்கும் விலட்சணமானவன் நீன்னு சொல்லிருக்கு. எல்லாம் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு புரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிரதிபந்தகம் இருக்கு. நமக்கு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, லாஜிக்கலாவும் இருக்கு. ஆனாலும் அவன் கன்வின்ஸ் ஆகல சார் அப்படின்னா, அவன் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் இது மனனம் பண்ணணும். இப்படி மனனம் பண்றதுக்காக அடுத்த ஒரு 2-3 ஸ்லோகங்கள் அவர் மனனத்துக்காக சொல்ல போறார். இப்படி வந்ததுதான் இந்த ஸ்லோகம். அதை நம்ம தட்சிணாமூர்த்தி சோழ சிரவணாத் ததர்த்த மனநாத் தியானாச்ச சங்கீர்த்தனாத் அப்படின்னு கடைசியில தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல முடிக்கிறோம். எதுக்காகன்னா இந்த சிரவணம் பண்ணீங்க, அந்த சிரவணத்தினால மனனம் பண்ணணும். மனனம் பண்ணனா டெய்லி நீங்க நினைச்சுக்கணும், நான் இந்த தேகம் இல்லை, நான் இந்த ஆத்மா இல்லை, இந்த மனசு இல்லை, நான் புத்தி இல்லை, நான் அகங்காரம் இல்லை,
நான் அன்னமய கோஷம் இல்லை, நான் மனோமய கோஷம் இல்லை, நான் விஞ்ஞானமய கோஷம் இல்லை, நான் ஆனந்தமய கோஷம் இல்லை, நான் ஜாகிரத ரூபத்துல இருக்கிறவன் நான் இல்லை, சொப்னத்துல இருக்கிறவன் நான் இல்லை, சுசுப்தியில இருக்கிறது நான் இல்லை. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மா, அதுதான் நானு. இதெல்லாம் போய் நான் ஏமாந்துன்றதை அடிக்கடி இதை நினைச்சு மனனம் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த சிரவணத்தினால வந்த அப்சங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு விலகிட்டே இருக்கு. அது பண்ணணும்ன்றதுக்காக பண்றதுதான் மனனம். வேற என்ன பண்றாங்க, அமனஸ்வாத்மே துக்க 33வது ஸ்லோகம். இதானியும் ஆத்மனஹா மனசா வைலட்சண்யம். இது இப்போ முதல்ல சொன்னாரு இவரு, நீ தேகத்தை விட வேறானவன், இப்ப நீ மனசை விட்டு வேறானவன்னு சொன்ன. இதுலதான் நமக்கு ப்ராப்ளம். நான் மனசோட சேர்ந்து 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 பழக்கமாயிட்டேன். இப்ப சுதி என்னை பார்த்து சொல்றது, நீ மனசோட சம்பந்தமே கிடையாது உனக்கு. என்ன நீ போய் எதுக்கு அந்த மனசுன்னு உன்னை தெரிஞ்சுட்டதுனால நீ போய் அதுல ஐடென்டிஃபை பண்ணிக்கிற. அந்த மனசுன்ற அபிமானம் உனக்கு தேவையே இல்லை. அந்த மனசானது என்ன சொல்ற, அமனஸ்வாத்மே துக்க, அமனஸ்வான்னமே துக்க ராகத்வேஷபயாதய அப்ராணோச்சமனா சுப்ரஹா இத்யாதி சுதி சாதனாத் அப்படின்னு சொல்றது. மனசு அப்படின்றதும் ஒரு ஆப்ஜெக்ட் தான், நம்ம நல்லா புரிஞ்சிடும். ஏன்னா மனசு என்னுடைய ப்ராடக்ட் தான். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பௌத்திகத்துல இருந்து வந்ததுதான், பஞ்சீகரணத்துக்கு முதல ஸ்டேஜ்ல இருந்து வந்ததுதான் இந்த மனசு. இந்த மனசும் எப்படி வந்தது, உண்டான விஷயம் தான். உண்டான விஷயமா இருந்தா அதுக்கு சைத்தன்யம் இருக்காது, அதுவும் ஜடம் தானே, அது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. அது அந்த எனக்கு தான் தெரியுது, என்னுடைய மனசு நல்லா இருந்தது சார், காத்தால சந்தோஷமா இருந்தா, இன்னைக்கு ராத்திரி ஏதாச்சும் நேச்சுரல் மூடு அவளை போய் கத்திட்டேன் சார் நானே எப்போ சொல்றேன்னா, அப்ப என்னை விட வேறானது மனசு எனக்கே தெரியுது. இந்த மனசை நான் எப்படி இருப்பேன், அந்த மனசுன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. அந்த மனசை எப்படி வச்சுக்கணும்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வச்சுக்கணும். நான் என்ன பண்ண, நானே அது நினைச்சுட்டேன்னா அபிமானம் வந்துடுறது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது நான் சொல்றபடி என்னுடைய மனசானது நான் சொன்னா கேட்கணும். நான் எப்படி உங்களுடைய கார் இருக்கிறதுனால நீங்க ஒரு மாட்டு வண்டி வச்சிருக்கீங்கன்னா அந்த மாட்டு வண்டியில ஏறி உட்காந்து நான் ஓட்டின்னு போனா அந்த மாட்டு வண்டியை நான் ரைட்ல திரும்பணும்னு நினைச்சா அது என்ன பண்ணா ரைட்ல திரும்பணும். நான் லெப்ட்ல திரும்பணும்னு நினைச்சா அது லெப்ட்ல திரும்பணும். அதை நான் ரைட்ல திரும்பணும்னு நினைச்சேன் அது பாட்டுக்கு இப்படி போச்சுன்னா என்ன அர்த்தம், இட் இஸ் நாட் அண்டர் மை கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். இந்த மனசை என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், இது என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாம போச்சுன்னாக்க நான் தான் அதை சரி கட்டணும் இல்லையா. அந்த மனசு சொல்ற மாதிரி நான் கேட்டுட கூடாது. அந்த மனசு என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், நான் அதை விட வேறானவன். அது இல்லை நான் சொல்றதை கேட்கணும்னு அது தீவிரமா யோசிக்காம, காத்தால 4 மணிக்கு எழுதுவேன், நாளைக்கு காத்தால போனோம்னா என்னுடைய மனசு நான் சொல்றதை கேட்கணும். நான் படுத்துக்கும் போது காத்தால 4 மணிக்கு எழுந்துக்கணும். அது எழுந்துக்க மாட்டேங்கிறதுன்னா இன்னும் கண்ட்ரோல் பண்றேன். நீ அலாரம் வச்சுக்கோ, இல்லை யாரையாவது விட்டு எழுப்ப சொல்லி, இப்படிதானே நம்ம பண்றோம். அப்பதான் நமக்கு தெரியுது இந்த மனசுன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. அந்த கருவி போய் நானும் ஆக மாட்டேன், கருவி ஆகக்கூடாது. ஏன்னா நீ உனக்கும் அந்த மனசு உன் வசமா இருக்கக்கூடியது. அந்த மனசு நீ அந்த மனசா ஆயிடக்கூடாது. மனசா ஆயிட்டான்னாக்கா என்ன ஆச்சு, அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கேட்போம். அது குடிக்க சொல்லிச்சுன்னா குடிக்க போயிடுவோம், எல்லாரும் அப்படித்தானே போயிடுறோம். அதனால அந்த மனசை ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஏன் நம்மளுடைய சொரூபம் என்ன, அமனம் தான் நம்மளுடைய சொரூபம். மனம் இல்லாத இருப்பதுதான் எதுவோ ஆத்மான வேதம் சொல்றது. அமனஸ்வாதிக்க நமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு அமனஸ்வாத் நமே துக்க ராக துவேஷ பயாதயா அப்படின்னு சொல்றது. எனக்கு துக்கம்ன்றதே கிடையாதுன்னு என்னப்பா ஆச்சாரியார் சொல்றாரு. உனக்கு துக்கம்ன்றது ஏது, துக்கம்னா என்ன, உங்களுக்கு பிடிக்காத ஒரு நிலைமை என்ன நடக்கிறதோ அது பேர் துக்கம் பேரு. பிரதிகூலமா உங்களுக்கு எது இருக்கோ அதுக்கு பேர் துக்கம். உங்களுக்கு எது அனுகூலமா இருக்கோ அது சுகம். அதானே எல்லாருக்கும். உங்களுக்கு எது அனுகூலமா இருக்கோ அது சுகம், உங்களுக்கு எது பிரதிகூலமா இருக்கோ அது துக்கம். உங்களுக்கு பிரதிகூலமா உலகத்துல எதுவுமே கிடையாது, நீங்க எப்படி துக்கம்னு சொல்றீங்க, நீங்க துக்கமே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு. எனக்கா கிடையாது, என்ன சார் எனக்கு இல்லாத துக்கமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா சுத்தி என்ன பார்த்து என்ன சொல்றது, நமே துக்க ராகம். ராகம்னா என்ன அப்படின்னா ஆசை. ஆசைன்னா 2 விஷயம். ஆசைனாக்க ஒரு பொருளை நான் வாங்கணும்னு நினைச்சேன்னா அது ஆசை, அது வாங்கினோன்னு அது மேல பற்று, இல்ல அது என்னை விட போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, இதுக்கு பேர் தான் ராகம். அந்த பற்றுக்கு பேர் ராகம். உனக்கு துக்கம் கிடையாது, உனக்கு எந்த பற்றும் கிடையாது, வேஷமும் கிடையாது அப்படின்னா நீ யாரையும் விதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உன் மனசு ஏதோ தப்பா உனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு, அதனால நீ யாரையும் துவேஷிக்கிற, யாருக்குமே துவேஷம் கிடையாது. பயம், அது என்ன பயம், மனசுக்கு தான் பயம். என்ன எனக்கு எப்படி பயம் வரும், நான் அந்த மனசுல இருக்கிற பயத்தை போய் நான் என்னுடைய பயம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பயப்படுறேன். பயம்ன்றது என்னுடைய சொரூபமே கிடையாது. பயம் எதுக்கு, என்னுடைய மனசனுடைய சொரூப சுபாவம், அது பயப்படும். அது பிருகதாரண்யக உபநிஷத்துல என்ன சொல்லிச்சுன்னா, மனசுன்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது
காம சங்கல்ப விசிகிச்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதிஹி அத்ருதிஹி அப்படின்னு லஜ்ஜா இது எல்லாத்தையும் பிரகதாரண்ய உபநிஷத்துல மனசனுடைய தர்மங்களை சொல்லி இருக்கு. மனசுன்னா என்ன பண்ணா சங்கல்பம் விகல்பம் எல்லாம் பண்றது மனசு. அது பண்ணிட்டு போட்டோம், உனக்கு என்ன கவலை, அது கூட இப்ப பின்னாடி போடுங்க. சங்கல்பம் பண்ணிச்சுன்னா நான் பண்ணிதான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன் பண்ணணும், அது மனசுனுடைய வேலை. அது ஏதாவது சங்கல்பம் பண்ணணும், ஏதாவது விகல்பம் பண்ணணும், நான் போய் அதுல இதுக்கு சம்பந்தப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் நம்ம. அப்படின்னு பிரகதாரண்யம் சொல்லி கொடுக்கறது. காமம், சங்கல்பம், விசிகிச்சா, டிசிஷன் மேக்கிங், இதெல்லாம் மனசுலயும் புத்தியிலும் ஏற்படுற சமாச்சாரம். அது எல்லாத்தையும் என் தலையில நான் போட்டுக்கிறேன். நான் டிசிஷன் மேக்கர் அப்படின்றேன். டிசிஷன் மேக்கர் நான், எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. புத்தி எதையோ டிசைட் பண்றது, அது காரியம் பண்ணிக்கிறது. அதுல என்னுடைய ரிஃப்ளெக்ஷன்ல அது பண்ணிட்டு என்ன போய் அதுக்கிட்டவா இருக்கிறது. நான் தான் ஜாகிரதையா இருக்கணும், அது கூட சேரக்கூடாதுன்னு. அதே மாதிரி ஸ்ரத்தா அஸ்ரத்தா, இது எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், நம்பிக்கை இல்லை சார்ன்றான். தைரியம் அதைரியம் அப்படின்னா இதெல்லாம் மனசனுடைய. ஏதாவது சொல்ல முடியுமா நம்ம? தைரியம்னா என்னன்னு கேட்டா சொல்ல முடியுமா? பயான்னா என்னன்னு கேட்டா சொல்ல முடியுமா? வெக்கம்னா வெக்கம் என்ன, ஏன் வெக்கம்னா என்னன்னு கேட்டா ஏதாவது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத விஷயங்கள். அதுல இருந்தே தெரிகிறது இதுக்கும் ஆத்மாவுக்கு சொல்ற. ஆத்மானா கிளியரா புரியும் நமக்கு. இதெல்லாம் புரியாத விஷயங்கள் இருக்கிறதுனாலேயே இது மனசனுடைய தர்மங்கள்னு தெரியாது. இந்த மனசனுடைய தர்மங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு கிடையவே கிடையாதுன்றதுனாலதான் உனக்கு அப்படின்றாரு. நாமே எனக்கு இல்ல. எது? துக்கம், ராகம், வேஷம், பயம், தைரியம், வெக்கம், இதெல்லாம் சங்கல்பம் விகல்பம், இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் மனசுக்கு சேர்ந்தது. நீ அமனன். நீ யாரு? அமனஹா தூ. நீங்க அமனமா இருக்கிறதுனால இது எப்படி சார் சொல்றது, எப்படி சார் ஒத்துக்கிறதுன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் 3 மெஷரிங் ராட்ல தான் நம்ம பார்க்கணும் உலகத்துல. ஒண்ணு ஸ்ருதி, இன்னொன்னு யுக்தி, இன்னொன்னு அனுபவம். இந்த 3க்கும் எது கரெக்டா இருக்கோ அதுதான் சத்தியம். ஏன் அது ஆச்சாரியா நமக்கு பாக்கியத்துல சொல்லி கொடுத்தாரு. எதுவா இருந்தாலும் இந்த 3 மெஷரிங் ராட்ல பார்க்கணும். நீங்க ஸ்ருதி சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ஸ்ருதியில சொன்னது உங்களுடைய யுக்திக்கு கரெக்டா வருதா இல்லையா, உங்களுடைய இதுல. அதே மாதிரி உங்களுடைய அனுபவத்துக்கு அது கரெக்டா வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த மனசுன்றத வச்சு பாருங்க. யுக்தி யுக்தமா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, இப்ப நம்ம முதல்ல பேசின திருஷ்யத்துவம், ஜடத்துவம், ஆகமாபாயித்துவம், கலிகாரத்துவம், இந்த விஷயங்கள்லாம் மனசுக்கு இருக்கு இல்லையா, எனக்கு இல்லை. அதனால என்ன தெரியுது, யுக்தி யுக்தமா பார்த்தா கூட நான் மனசா இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. சரி, அனுபவம் எப்படி இருக்குன்னா, நான் தூங்கும் போது என்ன ஆச்சு, சுத்தி அவஸ்தையில ஒண்ணுமே இல்லாம தூங்கினேன். இந்த மனசனுடைய வேலையே இல்லை. அப்ப மனசு இல்லாம நான் இருந்தேன். அப்பனால நான் இல்லை, மனசை விட வேறானவன் நான் கிளியரா அனுபவம் வேற இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஸ்ருதி என்ன சொல்றது, அதுதானே நமக்கு மகா பிரமாணம். இது யுக்தி பிரமாணத்தினால பார்த்தா, யோசிச்சு பார்த்தாலும் நான் மனசா இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அதனால ஸ்ருதி சொல்றது கரெக்ட். அமனஹான்னு ஆச்சாரியார் சொன்னது கரெக்டா தான் இருக்கணும். ஸ்லீப்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த பிரமாணம், பிசிக்ஸ் பிரமாணத்தை வச்சுட்டு பார்த்தேன். அப்ப மனசு வேலையே இல்லாத போது என்ன ஆச்சு, நல்லா நிம்மதியா ஆனந்தமா இருக்கேன் நானு. இந்த மனசு காத்தால வந்த உடனே தான் எனக்கு துக்கம்லாம் வருது. When I identify with my mind, all problems come. As long as I don't identify with my mind, நல்லா தூங்குற எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுவா இருக்கு. நான் சொன்னேன்னா நீங்க ஒத்துண்டாங்க, ஏன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதேதான் இவரும் ஒத்துண்டாங்க. இது எல்லாருக்கும் யூனிவர்சலா இருக்கு. அதனால நம்ம மனசை விட வேறானதுன்றது நல்லா தெரியுது. ஸோ யுக்திக்கு இருக்கு, அனுபவத்துக்கு இருக்கு. ஸ்ருதி இருக்கா, உபநிஷத்துல சொன்னாதான் சார் நான் ஒத்துப்பேன். எதுவா இருந்தாலும் வேதாந்தம் சொன்ன சார், வேதாந்தம்னா பரம பிரமாணம், வேதமா தான் சொல்லணும் எனக்கு, அப்பதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னா சொல்றது பாருங்க. அப்ராணோ யமனா சுப்ரஹா இத்தியாதி ஸ்ருதி சாசனாத். ஸ்ருதியானது எப்படி சாசனம் பண்றது பாருங்க, இப்படித்தான தீர்மானமா சொல்றது. அப்ராணோ யமனா சுப்ரஹா அப்படின்னு சொல்றது. முண்டக உபநிஷத்துல 2வது முண்டகத்துல இந்த மந்திரம் படிச்சிருக்கு. திவ்யோ யமோட்ட புரிஷா தபாஷ்யாப்யந்தரோஜ்யஜஹா அப்ராணோ யமனா சுப்ரஹா அக்ஷராத் பரதப்பரம் அப்படின்னு முண்டக உபநிஷத்தினுடைய ஸ்ருதிய அப்படியே ஒரு இடத்துல இங்க போட்டிருக்காரு. அந்த இடத்துல என்ன சொல்லிருக்குன்னா, இந்த உலகமானது எப்படி இருக்குன்னா திவ்யமா இருக்கு. திவ்யமா இருக்கு உங்களுடைய நேச்சர். இந்த உலகத்துல உங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா திவ்யமா இருக்குன்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. ஜோதநாத் தேவஹா, ஜோதநாத் திவ்யம். திவ்யம்னா என்ன, உங்களுக்கே தெரியாது. நீங்க ஏதாவது ஒரு பிரமாணத்தை அரைச்சிங்களா, நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு தெரியறதுக்கு. உங்களுடைய கண்ணையோ காதையோ மூக்கையோ எதிர்பார்த்தீங்களா, உங்களுடைய ஒய்ஃபையோ உங்களுடைய படிப்பையோ யாரையாவது எதிர்பார்க்காமலே உங்களுக்கு தெரியுது நீங்க இருக்கீங்கன்னு.
அது தன்னைத்தானே காமிச்சு கொடுக்கறது. அது திவ்யமா இருக்கு. அதுக்கு ஏதாவது மூர்த்தி இருக்குமா? அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆகாரமும் கிடையாது. அதுக்கு இது இப்படிதான் இருக்கும். உங்க ஆத்மா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்ததே கிடையாது. நினைச்சும் பாருங்க. நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அது பொய் இல்லையா? வர ஒரு மூர்த்தமா இது இப்படி இருக்குன்னு நீங்க எடுத்து காமிக்கவே முடியாது இல்லையா? பிரம்மத்தை போய் எடுத்து காமிக்க முடியாது. என்னுடைய ஆத்மாவையும் என்னால எடுத்து காமிக்க முடியாது. புரிசாகா ஃபுல்லா நிரம்பி இருக்கேன். நான் எங்கும் நிரம்பி இருக்கேன். காலில் இங்க சின்ன எடுத்து குத்தினாலும் எனக்கு தெரியுது, இங்க குத்தினாலும் தெரியுது, இங்க குத்தினாலும் தெரியுது. நகாகிற பரியந்தம் இந்த நகம் கேட்க பரியந்தம் உலகத்துல எல்லா இடத்துலயும் நான் வியாபிச்சிருக்கேன். எங்க என்னுடைய ஆத்மா இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பத்தி சொல்றாங்க? இங்க குத்தினாலும் எனக்கு தெரியாது, இங்க குத்தினாலும் தெரியாது, இங்க குத்தினாலும் தெரியாது, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கேன். ஆத்மா எங்கும் தான் நிறைஞ்சு இருக்கு. ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியல. அதுக்கு ஒரு லொகேஷன் சொல்ல முடியும். யூ கேனாட் லோக்கலைஸ் இட் இல்லையா? அப்படி இருக்கு இந்த புரிதா. சபாய்த்தரகா அது மட்டும் இல்லை, எங்கிட்டதான் இருக்கான்னு பார்த்தா வெளியிலே இருக்கு. இந்த ஆகாசம் மாதிரி அது எப்படி இருக்குன்னா, நீங்க குடத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு, வெளியிலயும் ஆகாசம் இருக்கு, உங்க வீட்டுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு. அந்த இடைவெளிக்கு எங்க போனாலும் இருக்கு. நீங்க இந்த டம்ளரை எடுக்கிற அமெரிக்கா போனா அது உள்ள இருக்கிற ஆகாசம் அங்க வருது. அங்க இருக்கிற ஆகாசம் அமெரிக்கா ஆகாசத்தோட சேர்ந்துடுறது அது இல்லையா? நீங்க இங்க இருந்து துபாய்க்கு போனீங்க, துபாய் ஆகாசமா அதான் ஆயிடுது. இங்க அபிராமபுரத்துல இருந்து அபிராமபுரம் ஆகாசமா இருக்கு. அப்படின்னா இந்த ஆத்மா இருக்கு. நீங்க எங்க போறீங்களோ அந்த ஆகாரத்தை அதை எடுத்துக்கிறது இல்ல. ஆனா அதுக்குன்னு ஒரு ஆகாரம் இல்லவே இல்லை. அதுக்கு ஒரு சேப்பே இல்லை. கண்ணால பார்க்கவும் முடியாது அந்த ஆகாசத்தை. இந்த கடாகாசம், மடாகாசம், மகாகாசம், நம்ம வீடு பிளாட் வாங்குறோம்னா பிளாட் என்ன? அது ஆகாசத்தை தான் நம்ம வாங்கியிருக்கோம். 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கோம். அந்த ஆகாசம் என்ன? அது இருக்கீங்கன்னா அந்த ஆகாசம் மகாகாசத்தோட சேர்க்கிறோம். இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கிற ஆகாசம் தான் வீடுன்னு சொல்றேன். அப்படி இருக்கிற என்னுடைய ஆத்மா எங்கும் பாக்கிய ஆபியந்தரா, வெளியிலயும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு, எங்கும் நிரம்பி இருக்கிறது தான் இது. அதுக்கு அஜகா, அதுக்கு புறவியே கிடையாது. அஜாயமானோ பகுதா விஜாயது அப்படின்றது. அது என்ன? பிறவி இல்லாதது. அஜாயமானஹா அப்படி அது பகுதா விஜாயத்து, விசேஷமா பறக்கிற மாதிரி நமக்கு தோன்றதுன்னு ஒரு புருஷ சூத்திரத்துல சொல்றது இல்லையா? எல்லாம் பிறந்த மாதிரி இருக்கு. பிறவியே இல்லாதவன்னா நானும். ஆனா எனக்கு இதோட சேர்ந்ததுனால இந்த சரீரத்துல டேட் ஆஃப் பர்த் வந்துருச்சு. இந்த டேட் ஆஃப் பர்த் சரீரத்துக்கு எனக்கு இல்லவே இல்லை. அதை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. ஸ்ருதி சொல்றது நீ இல்லப்பா, நீ அஜன் அப்படின்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, அப்ராணஹா, உனக்கும் பிராணனுக்கு சம்பந்தம் இல்லை. பிராணன்றது இந்த சரீரத்தினுடைய தர்மம். உனக்கும் பிராணனுக்கு சம்பந்தம். அப்ராணஹா அமனஹா, அதான் ஸ்ருதி சொல்றது. இந்த மனசுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ மனசே கிடையாது. எப்போ மனசு இருக்கோ அப்பவே என்ன ஆச்சுன்னாக்கா அது உபாதியோட சேர்ந்துருச்சு. அதனால நீ அந்த மனசோட சேர்ந்தனாக்கா இப்ப என்ன ஆச்சு? சுகம், துக்கம், ராகம், துவேஷம், பயம், எல்லாம் வெக்கம் எல்லாம் உனக்கு சேர்ந்தது. நீ இந்த எல்லாத்துலயும் சேராதவன் பான்னு எப்படி உங்களுக்கு யுக்தியில தெரிஞ்சது, அனுபவத்துல தெரிஞ்சது. இப்போ ஸ்ருதி கிளியரா சொல்றது. அப்ராணோ யமனா. அது மாத்திரம் இல்ல, சுப்ரஹா பியூரா இருக்கு. அது மாத்திரம் எப்படி இருக்கு? எவர் பியூர். அதுல எந்த ஒரு மனிதனும் இந்த நமக்கே நல்லா தெரியுது. இந்த மனசுல இருக்கக்கூடிய தர்மங்கள், துக்கம், ராகம், துவேஷம் இதெல்லாம் சேஞ்ச், இதெல்லாம் மலினம். என்னை கெடுக்கிறதான சமாச்சாரம். இதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு சேரவே சேராது. ஏன்? ஆத்மா எப்போதும் நிர்மலமா இருக்கு, பியூரா இருக்கு. நிர்மலமா இருக்குன்னு முன்னாடி கூட பாத்துருக்கான் இல்லையா? இப்ப வித்யாதகம் பிரம்மேதி நிர்மலம் அப்படின்னு படிச்சோம். நிர்மலமா இருக்கு. அதுல எந்த ஒரு டைப்பு, எந்த ஒரு குவாலிட்டியும் அதுல சேரவே சேராது. பண்றது எப்போதும் சுத்தமா இருக்கு. அப்புறம் அக்ஷராத் பரமம், என்னைக்குமே சரமாகாத பராத்பரமாக இந்த ஆத்மாவானது இருந்து கொண்டிருக்குன்னு அந்த முண்டகோபனிஷத்துல சொன்னதுல சமனஹான்னு அழகா அங்க சொல்லியிருக்காரு. அதனால அந்த ஸ்ருதியினாலதான் நானும் சொல்றேன், நீ அமனஹா, உனக்கு மனசுன்றதே கிடையாதுப்பா. துக்கம், ராகம், துவேஷம் இதெல்லாம் மனசுக்கு சேர்ந்தது. நீ அதோட சம்பந்தப்படாத அமனஹாவா இருந்து கொண்டு இருக்கிறாய். அப்ராணோ யமனா, நீ அப்ராணன் அமனன். பிராணத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி, பிராணங்கள்ல எல்லாரும் பிறக்கும் போதே பிராணனோட பிறகுறான். எல்லாம் சத்தியமிவோ ஆஜாயத்தை சத்தியமிவோ மர்த்தியது, எல்லா பயிர்கள்லாம் வரா மாதிரி போயிட்டு இருக்கா மாதிரி உனக்கு அழிவே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றது. அதுதான் சொல்லும் போது நிர்வாண சக்கத்துல ஆச்சாரியால் என்ன சொல்றாரு? மனோ புத்தி அகங்கார சித்தா நிநாகம் நோத்தரிஜிஸ்வே ந பிராண நேத்ரே நோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூபா சிவகேவலோகம் அப்படின்னு, நான் கேவலமான சிவஸ்வரூபமான, எனக்கு எந்த மனசு புத்தி அகங்காரம் சித்தம் இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு டெய்லி ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி இருக்கிற ஸ்லோகங்கள் இது. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நிர்வாண சக்கத்துல சொல்றாரு. ஸ்ரோத்திரம், எனக்கு ஸ்ரோத்திரமும் கிடையாது,
ஜிஹ்வா இந்த நாக்கும் இந்த சரீரத்துக்கு சேர்ந்தது. நான் இதுல போய் சேர்ந்தது, நான் ரசிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது, நான் நல்லா சமைப்பேன்னு இந்த ஜிஹ்வா சாதனத்தோட சேர்ந்து சார் நான் நல்லா சாப்பிடுவேன் சார், நான் நல்லா கண்டுபிடிச்சிருவேன் சார், நீங்க ரசத்துல உப்பு கொஞ்சம் ஒரு துளி கம்மியா இருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். நானே போய் அந்த ஜிஹ்வாவோட சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஜிஹ்வாவுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. இது அஜானத்தினால நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஜிஹ்வா கிரான நேத்திர, இந்த கிரானம் கண்ணு இந்த இந்திரியங்கள்லாம் எனக்கு சம்பந்தமே கிடையாது. நவ்யோம பூமி நவ்யோமா, நான் ஆகாசமும் கிடையாது, நான் பூமியும் கிடையாது, நான் தேஜகா, நான் வாயு, நான் பயரும் கிடையாது, நான் காத்தும் கிடையாது. பின்ன யாருக்கு? சிதானந்த ரூபம், அந்த கேவலமான சைத்தன்ய ரூபம், சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய ரூபம், சித்மயமாகவே தாதாத்மியமயமாக இருக்கக்கூடிய ஆனந்த ரூபமா இருக்கக்கூடிய சிதானந்த ரூபா சிவோகம் பரமமங்கல ஸ்வரூபம். நானு என்ன போய் இப்படி எல்லாம் டைம் பண்ணிடாதீங்க இந்த மனசோட சேர்த்து. நான் பரமமங்கல ஸ்வரூபம், நீதான் அந்த ஸ்வரூபம் அப்படின்னு. சிவத்தேவலோகம் சிவோகம் சிவோ, அந்த சிவனும் நானும் ஒண்ணு, அந்த சிவனும் நானும் ஒண்ணுன்னு டெய்லி அதை புரிஞ்சு கொள்ளுப்பா அப்படின்னு ஆச்சாரியாருடைய பாக்கியத்துல. இதுல இருந்து எனக்கு இந்திரியங்கள்லாம் சம்பந்தமே கிடையாது, பிராணனுக்கும் மனசுக்கும் கிடையாது. நான் நிரீந்திரியத்தையால போன ஸ்லோகத்துல இதுதான் சொன்னாரு. இந்திரியத்தோட சம்பந்தம் இல்லை, இது எதுக்கும் சம்பந்தப்படாதது எதுவோ அதுதான் நானு. இந்த தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது சப்ராணகா சமணகா சேந்திரியா இதெல்லாம் வந்துடும். நீங்க ஒன்ஸ் யூ ஐடென்டிஃபை வித் சரீரம், இதுல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மனசு எல்லாம் உங்களுக்கு பிராணம் எல்லாம் உங்களை சேர்ந்துடும். அதனால இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அப்பாற்பட்டவன்பா நீ. இந்த ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்தனா சூக்ஷ்ம சரீரம் வந்து சேரும். சூக்ஷ்ம சரீரம் வந்து சேர்ந்ததுன்னா நான் பிராணன், நான் மனசு, நான் புத்தி, நான் கர்மேந்திரியத்தோட கூடினேன் அப்படின்றதெல்லாம் வந்து சேரும். நான் தூக்கம், நான் தான் தூங்கினேன் அப்படின்னு இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தோட இந்த ஆத்மாவை சேர விட்டுட்டீங்கன்னா இதை பார்த்து ஏமாந்துருவோம், நம்ம இதுதான் நினைச்சிருவோம். ஆனா உண்மையான சொரூபம் என்னன்னா, இதெல்லாம் பொய்யான உங்களுடைய சொரூபம். இது உண்மையான சொரூபம். நீங்க இப்பவே கேட்கிற காலத்திலேயே நீங்க தான் ஆத்மா. ஏன்னா இது கிளியரா சொல்றது பாத்தீங்களா, நீங்க அமனஹா அப்படின்னு உங்களுக்கு மனமே கிடையாது. மனசுன்றது ஒரு ஜடம், ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல போய் அபிமானம் வச்சு நான் மனசுன்னு நீங்க நினைக்கிறாதீங்க, அமனஹா அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் மானச காரியங்கள்லாம், இந்த துத்தாதிகள்லாம் மானச காரியமே தவிர உங்களுக்கு சேர்ந்தது இல்லைன்றது திருடமா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யுக்தியுக்தமா பாத்தீங்கன்னா நீங்க யாருன்னாக்க உங்களுக்கு எந்த துக்கமும் கிடையாது, கிழத்தனமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, ராகமும் கிடையாது, பயமும் கிடையாது, கிளேசமும் கிடையாது, வெட்டமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி இதெல்லாம் மனோதர்மங்களை எல்லாம் தூக்கி போட்டு வச்சு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னாரு. அப்போ நான் யாரு அடுத்தது அது மாத்திரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் மன்னனம் பண்றாரு. இப்ப இப்படி எல்லாம் யோசிக்க முதல்ல நம்ம கேட்டுட்டோம், நீதான் பிரம்மன்னு சொன்னார். அவர் எப்படி பிரம்மம் சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா, எனக்கு பிரம்மம் தெரியலன்னு ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் நீ விசாரம் பண்ணி பார்த்தனாக்கா தெரியுமா, உனக்கு மனசோட நீ சேர்ந்ததுனால எப்படி சொல்லிருக்க, அந்த மனசோட இருக்கிறதுனால தத்துவமசின்னு அவர் சொன்னாக்கா உனக்கு புரியல. இப்ப நல்லா நீ என்ன சிரவணம் பண்ணியா அதை இப்படி இந்த ஆப்ஸ்டக்கல் எல்லாம் கடைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் மனனம் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு மனத்தை வச்சுட்டு இன்னொன்னு கொஞ்சம் சொல்ற, நிர்குணோ நிஷ்கிரிய நித்யா நிர்விகல்போ நிரஞ்சனா நிர்விகாரோ நிராகாரா நித்யமுக்தோஸ்மி நிர்மலா. அது மட்டும் இல்ல, இந்த ஆத்மா எப்படி இருக்குன்றத அதை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கணுமா. நிர்குணா, ஒரு குணமும் அதுக்கு கிடையாது. 3 குணங்கள்ல சத்வம் ரஜஸ் தமோகணம்னு சொல்லக்கூடிய 3 குணமும் அதுக்கு கிடையாது சொன்ன. இதுக்கு முன்னாடி சில புத்தகங்கள்லாம் ராமகிருஷ்ணா மிஷன் புத்தகத்தெல்லாம் இன்னொரு ஸ்லோகம் ஒண்ணு போட்டிருக்கான். ஏதஸ்மாஜாயதே பிராணஹா மனஸ்சர்வேந்திரியாணி ச கம்வாயுஜோதிராபஹா பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கான். அது எல்லா புக்லயும் இல்ல, ராமகிருஷ்ணா மிஷன் புக்ல சிலதெல்லாம் அந்த ஸ்லோகத்தை போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது ஆத்ம போதம் இல்ல, இது இந்த திவ்யோ சமூர்த்த புருஷா சபாக்கியோ அப்ராணோ சமனா சுப்ரஹான்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஒரு மந்திரம் இருக்கு, அதோடைய அடுத்த மந்திரம் இது. இதையும் சில புத்தகங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால போட்டா தப்பு இல்ல, அப்படியே உபனிஷத்துல இருக்கிற அந்த மந்திரத்தை அப்படியே போட்டான். அது மோஸ்ட் புக்ல போடல. அது இவங்க ராமகிருஷ்ணா மிஷன்ல என்ன பண்ணாங்க, 8வது ஸ்லோகத்துல உபாதானே அகிலாதாரேன்ற ஸ்லோகத்துக்கு பதிலா அந்த ஸ்லோகத்தை விட்டுட்டாங்க. அப்புறம் இந்த ஸ்லோகம் போட்டதுனால இப்ப 34ன்றது உங்களுக்கு கரெக்டா அடுத்த ஸ்லோகத்துல இந்த நம்பர் வந்துடும். இந்த ஆனாலும் இது ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மந்திரம். இது ஸ்லோகம் கூட இல்ல, மந்திரம். இது ஸ்லோகத்துக்கு மந்திரத்துக்கு ஸ்ருதியில சொல்லப்பட்டது எல்லாம் மந்திரம்.
இது ஒருவரால் எழுதப்பட்டது, ஆனால் அது ஸ்லோகம் பேரு. அது ஸ்ருதி, அதை அவரை மறுத்து எழுதினதுனால ஸ்ருதி. இது ஸ்ருதி. ஸ்ருதியே இருக்கிற வாக்கியத்தை அப்படியே அவர் எடுத்து போட்டாரு. இவர் அந்த ராமகிருஷ்ண மிஷன் புக்ல இப்படி ஒரு பிரிண்ட்ல அவைலபிளா இருந்திருக்கு ஆத்மபோதத்துல. அதையும் அந்த அந்த மதத்தையும் பார்த்துடலாம். ஒன்னும் இதுல ஏ தஸ்மாத் ஜாயதே பிராணஹா, ஏ தஸ்மாத் இதிலிருந்து, எதிலிருந்து, அங்க என்ன டாபிக் முண்டகோபனிஷத்துனா திவ்யோ சமூர்த்த புருஷா சபாக்கியாபியாந்தரோஜா அப்ராணோ யமனா சுப்ரஹா அச்சராத்பர தப்பரஹான்னு பிரம்மத்தை சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்திலிருந்து ஏதஸ்மாது, அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்திலிருந்து ஜாயத்தே உண்டாகிறது. ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணஹா மனஹா சர்வேந்திரியானி, அந்த பிரம்மத்திலிருந்து தான் உண்டானது இந்த பிராணங்கள், மனசு, சர்வ இந்திரியங்களும் அதுல இருந்துதான் வந்தது. அப்படின்னா மாயையா உங்களுக்கு ஆத்தியாத்மிகமா இதெல்லாம் பஞ்சீகரணத்தினால உண்டாச்சுப்பா. அவர்கிட்ட இருந்து ஜெகத்காரணமா அந்த பிரம்மன் தான் இருக்கு, இதெல்லாம் வந்தது. அது மட்டும் கம் வாயு, கம்னா ஆகாசம், வாயு வாயு அப்படின்னாக்க யார், கம் வாயு, ஜோதிஹி, ஜோதிஹினா ஃபயர், ஆபஹா அப்படின்னா வாட்டர், பிருத்திவி என்ன பூமி, இப்படி பிருத்திவி, அப்பு, தேஜகா, வாயு, ஆகாசம்ன்ற இந்த 4 எலிமெண்ட்ஸும் அந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்தாம வந்தது. அப்படி எப்படிப்பட்ட பூமி அது அப்படின்னாக்கா பிருத்திவி விஸ்வசிய தாரிணி பிருத்திவி, இந்த விஸ்வம் முழுக்கையும் தாங்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடியதான இந்த பிருத்திவி எல்லாம் அந்த பிரம்மத்தில இருந்தா வந்தது. ஆனா அப்படிப்பட்ட அந்த பிரம்மமோ என்ன அமனஹா அப்ராணஹான்னு சொல்லி இருக்குன்னு அந்த இடத்துல சொன்னதுனால அதை எடுத்து இவர் அப்படியே அதை போட்டாரு. என்னன்னாக்க மைக்ரோ லெவல்ல பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகமா பாத்தீங்கன்னா இந்த மனசு புத்தி எல்லாம் அவர் கொடுத்தாரு, வாய்க்கத்தினால வந்தது. நீ வெளியில பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சமும் பாக்குறதுனா ஃபயரு, வாட்டரு, ஆகாசம் எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்தது. இது எல்லாமே திருஷ்யத்துடன் கூடினது. இது எல்லாமே பழைய பாடம் ஜடத்துடன் கூடினது. இது எல்லாமே ஆகமா பாயித்தமோட கூடினது. இது எல்லாமே சதிகாரத்துடன் கூடினது. எல்லாமே சகுனத்துடன் கூடினது. இது எதுக்குமே தொடர்பு இல்லாம இருக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஆத்மா நிர்குணஹா, ஒரு குணமும் கிடையாதுப்பா. உலகத்துல நீ பாக்குற விஷயங்கள்லாம் 3 குணங்களோட கூடினது. நம்ம மனுஷங்களை எடுத்தாங்கன்னா எப்படி சார், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணத்துல ஏதோ ஒரு குணம் ஆதித்யமா எடுத்துக்கொண்டுதான் மனுஷன்றெல்லாம் இருக்காங்க இல்ல. அதனாலதான் ஆச்சாரியா சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசகா அப்படின்னாரு. இந்த குணத்தை வச்சுட்டுதான் சிருஷ்டின்றதே உண்டாச்சு. இது உண்டான விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த குணம் இருக்கும். ஆனா உண்டாக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு ஒரு குணமும் கிடையாதுப்பா. அது நிர்குணமான ஒரு சொரூபம். அது ஒரு குணமா சாட்சி தேவலா தேவலோ நிர்குணத்த அப்படின்னு ஸ்ருதி, ஸ்வேதாஸ்வதர உபநிஷத் ஸ்ருதி சொல்றது. அதுக்கு ஒரு குணமும் கிடையாது. நிர்குணஹா நிஷ்கிரியா, அதுக்கு எந்த விகாரமும் கிடையாது, எந்த கிரியையும் கிடையாது. கர்மானால என்ன அர்த்தம், ஒன்ன வச்சுட்டு ஒண்ணு பண்றதுதான் கர்மா. அவருக்கு எந்த கர்மாவுமே அவருக்கு தெரியாது. கர்மானாக்கா அதனுடைய பலன் என்னவா இருக்கும், அந்த கர்மாவனால உண்டானது எது உண்டாகிறதோ அது அனித்தியம். அனித்தியமான ஒரு விஷயத்த நிச்சயமான ஒரு ஆத்மா பண்ணுமா, பண்ணவே பண்ண. அவருக்கு எந்த ஒரு கிரியையுமே கிடையாது. அவர் நிஷ்கிரியா. அது மாத்திரம் இல்ல, அவர் எப்படிங்க நித்திய சாஸ்வத சாந்தா அப்படின்னு அவர் எப்போதும் நிச்சயமா இருக்காரு. அவர் இல்லாத இடமும் கிடையாது, இல்லாத காலம்ன்றதே கிடையாது. அவர் எங்கும் எப்பொழுதும் நிறைந்து கொண்டு இருக்கிறார். நித்யா நிருதி கல்பகா, இதெல்லாம் திருப்பி திருப்பி நம்ம நினைச்சு பார்க்கணும். நாம தான் அது இது சொல்லும் போது பிரம்மா நினைக்கின்ற கூடாது. என்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் நிர்குணன், நான் போய் இந்த குணத்தோட சேர்ந்து என்னுடைய மனத்தோட சேர்ந்து நான் நினைக்க கூடாது. நான் நிஷ்கிரியன், எனக்கு எந்த கிரியையும் இல்லை. இந்த கிரியை எல்லாம் இந்த பணத்தோட சேர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கிறத தவிர எதுலையுமே நான் படுறது இல்ல. சங்காத் பஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோ விஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி பிரம்சா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா, புத்திநாசாத் வினஷ்யதி. இப்படின்னு கர்மான்னு வந்துச்சுன்னா அஜ்ஞானம் வந்துட்டு, அஜ்ஞானம் வந்துட்டுனாக்கா எனக்கு இன்னொன்னு மேல ஆசை வந்துட்டு, இன்னொன்னு மேல சண்டை ஏற்பட்டது. ஆனால் காமம் வந்தது, காமம் வந்ததுன்னா அது கிடைக்கலன்னா என்னாச்சு, குரோதம் வந்தது. காமாத் பஞ்சாயத்தே குரோதா, குரோதாத் பவதி, அந்த குரோதம் எப்படி சம்மோகம், நான் எதையுமே யோசிக்க முடியல. அவன் ஒழிகிற வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ராத்திரியும் பக்கணும் அதே சிந்தனம் இல்ல, அப்படியே சொல்லல. அது பண்ண உடனே அவனுக்கு என்ன ஆச்சு, புத்தி சம்மோகம்னு படைச்ச தர்மசாஸ்திரம் எல்லாம் மனசுல போயிடுச்சு. திடீர்னு எடுத்தா அருவாமனை எடுத்து ஒரு கோடு போட்டு வச்சுட்டான் இல்ல. எப்படி வந்தது அவனுக்கு அந்த கோபம், நான் அந்த குரோதத்தை நினைச்சு அவன் புரியலாம். அது வச்சுனோடனே ஐயோ நம்மளா பண்ணா நம்ம பண்ண பட்டுச்சு, டூ லேட் அவனை தூக்கி உள்ள போட்டாச்சு. இதெல்லாம் வராம இருக்கணும்னா என்ன பண்ணோம்,
இந்த குரோதம் வராம இருக்கணும், காமத்தை அடக்கணும். காமத்தை அடக்கணும்னா கர்மால ஆசை இருக்கக்கூடாது. கர்மா ஆசை இருக்கக்கூடாதுனாக்க நீ கர்மா பண்ணாதேன்னு சொன்னா அதுலயே புத்தி. நீங்க மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காதேன்னு சொல்லிட்டான் அவன். தெரியுமா இல்லையா அந்த கதை? ஒரு ராஜா சொல்லிட்டான், குரங்க சாப்பிடும் போது நீ மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காதேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை மருந்து சாப்பிடும் போதும் அது நிச்சயமா ஞாபகம் வந்துதான் தெரியும். இன்னைக்கு எல்லாம் பண்ணிக்கிறேன், என்ன இன்னைக்கு நினைக்கவே மாட்டேன். நானு நினைச்சேன்னாக்கா அவன் குரங்கு மருந்து சாப்பிட மாட்டேன்னா சரின்னு வந்துட்டே உட்காந்துட்டே இருந்தானா. அவன் இன்னைக்கு மருந்து சாப்பிடும் போது நான் நினைக்க கூடாதுன்னு உடனே கரெக்டா வந்த உடனே சாப்பிட்ட உடனே ஐயோ இன்னைக்கு மருந்தே சாப்பிடலையே அப்படின்னு நினைச்சேனா. அவரே கிட்டக்கு போனோம்னா மருந்து சாப்பிட்டானாக்கா குரங்க நினைக்காதேன்னு அவர் சொன்னாரேன்னு திருப்பி ஞாபகம் வந்துட்டு சரி சாப்பிட. இப்படியே பண்ணாதேன்னு சொன்னா நம்மளால கேட்க முடியாது. ஆனா நீ ஆசைப்படாதேன்னு சொன்னா நம்ம கேட்போமா? அதனாலதான் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக நிஷ்கிரியம்பா. இந்த கர்மான்னு ஒண்ணு வந்ததுன்னா அஜ்ஞானம் பண்ண வரும், அஜ்ஞானம்னு ஒண்ணு இருந்தா காமம் வரும், காமம்னு ஒண்ணு இருந்தா இதுக்கெல்லாம் எப்படி ஒரே வழி என்னன்னாக்க நீ நிஷ்கிரியன்றதை புரிஞ்சுக்கணும். நிஷ்கிரியன்றது புரிஞ்சுட்டாதான் உனக்கு கிரியைன்றதுக்கு சம்பந்தம் நமக்கு கிடையாதுன்றது தெரியும். அப்படி இருக்கும்போது அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றத திருப்பி 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 ஆட்டோ சஜஷன் மனனம் பண்ணணும்ன்றதுக்காக நீ நிர்குணஹா நிஷ்கிரியா நீ நித்யஹா நீ எப்பொழுதும் இருக்க. நீ இல்லாத இடமே கிடையாதுன்னு சொன்னாக்க நீ என்ன அடைய வேண்டியது என்ன இருக்கு? ஆனா எல்லா விஷயம் அடைந்தவன தானே நான் உட்காந்துருக்கேன். என்னால் அடையப்பட வேண்டியது என்ன? நான் இல்லாத இடம் ஏதாவது இருந்தா தானே அடையணும். நான் இல்லாத ஒரு பதவின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நான் போய் போனா நான் தான் சாம்ராட்டாச்சு எல்லாமே நீ தாங்க சுத்தி என்னை பார்த்து சொல்லிட்டு இதுவே பற்றி நான் என்ன நினைக்கணும் அப்படின்னு ஞானி நினைக்கிறாரு. அதனால அவர் நிச்சயமா இருக்காரு. அவருக்கு ஒரு விகல்பமும் கிடையாது. இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு ஆசை ஏதாவது இருக்கான்னா அவர் தான் எல்லாவற்றையும் அடைந்தவரா இருக்காரு. என்ன சர்வான் காமான் சமஸ்னுதை அவருக்கு எல்லா காமனைகளும் அவருக்கு திருப்தில இருக்கு. அவருக்கு எந்த காமனையும் இல்லையே. இருந்தாலும் நீங்க அவருக்கு ஏதாவது ஆசை காமிக்க முடியும். அவர் தான் எல்லாமே அடைஞ்சவரா இருக்காரு. எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னா அவருக்கு என்ன அடைவாரு? அவர் நிர்விகல்பமா இருக்கார். நிரஞ்சனா அவர் எதோடையும் ஒட்ட மாட்டான்றாரு. கர்ம லிப்யத்தேனரே அப்படின்னாரு. உனக்கு எல்லா கர்மாவும் ஒட்டும்பா, எனக்கு ஒட்டாது அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்றாரு. அதனால எந்த கர்மாவை ஏன் உனக்கு ஒட்டுறதுன்னா நீ பற்றோட பண்ற. நான் எந்த கர்மா பண்ணாலும் பற்று இல்லாத பண்றேன். அதனால எந்த கர்மாவும் என்ன ஒட்டுறது இல்லை. என்ன லிம்பு என்ன பண்றது இல்லை. உன்னுடைய கர்மாலாம் பட்ஜெட்டு. ஏன் பட்ஜெட்னா நீ அதுல அட்டாச்மெண்டோட பண்ற. அதனால ஏன் வருதுன்னாக்க இந்த சொரூபம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் தான் நிரஞ்சனன்னு தெரிஞ்சிச்சு. உனக்கு இன்னும் தெரியல. அதனால நீ தெரிஞ்சுக்கோப்பா. நீ நிரஞ்சனன். நீ எந்த அஞ்சனம்னாக்கா ஒட்டுது. ஆனாதான் மைக்கு கூட அஞ்சனம்னு சொல்றான். அது நெத்தில ஒட்டிக்கிறது இல்லையா? ஒட்டுங்கிறதே நீ எதோடையும் ஒட்ட மாட்டேன் அப்படின்னு நிரஞ்சனா நிர்விகாரா. உனக்கு எப்படி ஒரு விகாரமும் ஒரு மாடிஃபிகேஷனும் உனக்கு கிடையாது. எப்படி ராத்திரி உர குத்தினான்னு வச்சுங்க, பால்ல உர குத்தினா அடுத்த நாள் தயிரா மாறிடுது. எது மாறிட்டு? பாலே தயிரா மாறுறது. என்ன இந்த உலகமே பிரம்மமே உலகமா மாறிட்டு அப்படின்னு சொல்றது எதனால சொல்றோம்? சர்ப்ப பிராந்தினால சொல்றோம். அது கயறுன்னு பிரம்மத்தை பார்த்துட்டீங்கன்னா இந்த சர்ப்பம் இல்லாம போயிடுது. இந்த உலகம் எப்போ இல்லாம போகும்? நீதான் ஆத்மான்றது தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகமே இல்லாம போகும். இந்த உலகமே இல்லாம போனா எங்க பிரவருத்தி வரப்போகுது? அதனால இதை அறிந்து கொள்ளுமா, நீ நிர்விகாரன். ஒரு விகாரமும் உனக்கு கிடையாது. ஒரு மாடிஃபிகேஷனும் உனக்கு கிடையாது. நிராகாரம். ஒரு ஆகாரமும் உனக்கு கிடையாது. ஒரு ஆகாரம் இருந்தது ஆனால் நீ நாளைக்கு வளரலாம், இது கருப்பாகலாம், இது சேப்பாகலாம், நீ உப்பலாம், நீ இழைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது இருக்கா அந்த ஆத்மாவுக்கு? ஒண்ணு கிடையாது. உன்னுடைய சொரூபம் அப்படி இருக்கு. ஏதோடையும் ஒரு ஆகாரமே கிடையாது. அதனால அது சித்தே பண்ண முடியாது. அதனால நிராகாரா. அது மட்டும் அந்த நித்திய முக்தா. நீ ஆல்ரெடி மோட்ச பொருட்ட. நீ போய் என்கிட்ட மோட்சம் வரணும்னு கேட்கறதே தப்பு. நான் முமுட்சு சார்னு சொல்றதே தப்பு. நீதான் ஆல்ரெடி எது நீ அதை தொலைச்சிட்டு நிக்கிற. நான் இப்ப சொல்லிட்டேனே நீ ஆல்ரெடி முக்த புருஷன் தானே. நீ முக்தோசி அப்படின்னு அஸ்மின்னு எப்படி சொல்றது பாருங்க. நீ அகம் நித்திய முக்தா அஸ்மி. நான் எப்போதுமே நித்திய முக்தன் தானே. நான் எப்போதுமே நித்திய முக்தன். எனக்கு எதுக்கு இப்போ முக்தி வேணும்? பந்தம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் முக்தி வரணும். யார் பந்தம்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் முக்தி வேணும். நான் பந்தம் நினைக்கவே இல்லையே. எனக்கு எதுக்கு முக்தி? நிர்முக்தா அப்படின்னு எனக்கு பந்தமே இல்லையே. இந்த அதுக்கு பந்தம்னு ஒண்ணு இருந்தது. ஆனால் அதுல இருந்து விடுதலை பண்ண நான் எதோடையுமே பந்திக்கவே இல்லையே. நான் பாத்மாராமமா உட்கார்ந்து இருக்கிற எனக்கு எதுக்கு நிர்முக்தா ஆச்சு? என்ன போய் இல்லை சார் நீங்க முக்தின்றீங்க, நீயா முக்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நீங்க உங்களுடைய ஆத்மாவை சொன்னதை புரிந்து கொள்ளாமல் நான் அதை எப்படி சார் முடியும்னு கேட்டா என்ன பண்றதுன்னா இன்னொரு தடவை வேதாந்தத்தை கேடு. அது ஒண்ணுதான் வழி. வேற என்ன பண்றது? போன வேற வேணா நீ எப்பா வித்தியாசம்
வேற வழி இல்லை அப்படின்னா என்ன விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு சார் அப்படின்னா இன்னொரு தடவை படி, அவ்வளவுதான். இன்னொரு தடவை வேதாந்தத்தை கேளு சொல்லிடு. நித்திய முக்தோஸ்மி. அது மட்டும் அல்ல, நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் காமம், குரோதம், லோபம், மதம், மாத்தரியம் இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் மனசுக்கு இருக்கக்கூடிய ஒரு டெய்ட். இது ஒரு மலம். இந்த மலம் எதுவுமே என்னை ஒட்டாது. நிர்மலா, எதோடையும் கலக்காம அசங்கமா இருக்கக்கூடிய மலம் இல்லாத இருக்கிறது தான் என்னுடைய சொரூபம். நம்ம யாருன்றத டெய்லி இப்படி நினைச்சு பார்க்கணும். நான் யார் அப்படின்னு கேட்டான். அவன் தேகம். ரமணர் என்ன சொன்னாரோ 4 விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான் வேதாந்தம். என்ன? தேகம், நாகம். தேகமானது நான் இல்லை அப்படின்றத நினைச்சுங்க. சோகம், நான் யாரு? சோகம், நான் தான். அது அந்த பிரம்மன் நான் தான். இந்த 4 மகா வாக்கியம், அவர் சொன்ன மகா வாக்கியம் இது. இந்த 4 மகா வாக்கியம் தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு இந்த உலகத்துல ஒரு கவலையும் கிடையாது, நீ ஞானி தான் அப்படின்னு சொல்லிட்டார் ரமணன். அவருடைய சிருஷ்டிகளோதான் இருக்குமா அந்த 4 சொல்லுவாராம். அவருக்கு என்ன தேகம் அப்படின்னா, தேகம் ஃபர்ஸ்ட் தானே வருது. தேகம்னு ஒண்ணு, தேகம்னு ஒண்ணு என்ன பண்ண, நாகம். இது இல்ல, நான் இல்ல, இது என்ன ஏமாத்தத்துக்காக வந்து நான் இதோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கேன். நான் இங்கேயும் இருக்கேன், வெளியிலயும் இருக்கேன். என்ன இங்கே இருக்க, எல்லா இடத்துலயும் இருக்கேன். அதை மாத்திரம் விட்டுட்டு இதுல இருக்க மாதிரி நான் நினைச்சுட்டேன்னு வச்சுங்க, எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு. நான் எங்க இருக்கிற ஆத்மா இந்த தேகத்துல இல்ல. நான் அகம். என்ன தேகம், நாகம். அப்படின்னா சோகம். அப்ப நீ யாரு அப்படின்னா சோகம். அந்த பரபரமா தான் அருணாச்சலேஸ்வரர் தான் நானு. எனக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? அவரே தானே நானு. இதுதான் ஆத்ம விசாரம். இந்த ஹூ அமை, ஹூ அமைன்னு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா என்ன நிக்கிறது? சூர சூக்ம காரண சரீரா விகிரிட்டா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரைய சாட்சி எதுவோ அதுதான் அந்த அகம். சோகம், சோகம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அப்படின்னு இதுதான் ரமணர் வந்து சிம்பிளா சொன்னார். இது அதே விஷயத்த சாஸ்திரம் எப்படி சொல்றதுனால நிர்குணம், நிஷ்கிரியம், நித்தியம், நிர்விகல்பம், நிரஞ்சனம், நிர்விகாரம், நிராகாரம், நித்திய முக்தகா அஸ்மி, நிர்மலகா. ஒரு குணமும் இல்லை, ஒரு கிரியையும் இல்லை, இல்லாத பொழுதே இல்லை. அதனால் நித்தியா, நிர்விகல்பகா, அதுவா இதுவா என்ற ஒரு விகல்பமும் இல்லை. நிரஞ்சனகா, ஒட்டுதல் என்பதே கிடையாது. இருக்கு நிர்விகாரகா, ஒரு மாடிஃபிகேஷனும் கிடையாது. நிராகாரகா, எந்த உருவமும் இதுக்கு கிடையாது, அருவம் இது அப்படின்றது புரியும். நித்திய முக்தகா அஸ்மி, நான் எப்பொழுதும் நித்திய முக்தகா அஸ்மி. நிர்மலகா அப்படின்னா இந்த அக்னியை சுற்றி எல்லா படத்துக்கும் போனான். அகம் நிர்குணஹா அஸ்மி, அகம் நிஷ்கிரியஹா அஸ்மி, அகம் நித்யஹா அஸ்மி, அகம் நிர்விகல்பஹா அஸ்மி, அகம் நிரஞ்சனஹா அஸ்மி, அகம் நிர்விகாரஹா அஸ்மி, அகம் நிராகாரஹா அஸ்மி, அகம் நித்திய முக்தஹா அஸ்மி, அகம் நிர்மலஹா அஸ்மி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஐக்கியன்னு சொல்லும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் பிரம்மத்தை மாத்திரம் சொல்ற மாதிரி இல்லாம நமக்கு சொன்னோம். தத்துவமசின்னு ஆச்சாரியார் உபதேசம் பண்ணாரு அப்படின்னாக்கா, குரு வந்து உபதேசம் பண்ணாருன்னா அவர்கிட்டயே போய் தத்துவமசின்னா நீங்க பிரம்மன்னு சொல்லக்கூடாது. அவர் தத்துவமசின்னா நான் என்ன புரியும், அவன் பிரம்மாஸ்மின்னு நான் புரிஞ்சுக்கணும். அவர் ஆத்மா ஆத்மான்னு சொன்னாலும் என்ன பத்தி பேசுறாரு நான் புரிஞ்சுக்கலாம். இப்படி நிர்குணஹா அப்படின்னாக்கா அகம் நிர்குணஹா, நான் தான் அந்த ஐ தான் நிர்குணம். இந்த மனசோட சேர்ந்துருச்சுனாக்கா என்னாக்கா துக்க, ராக, தேச, பயம் முதலியவெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துரும். அதனால அதோட சேராதப்பா, அதை தள்ளி விட்டுரு, நீ உன்னுடைய உண்மையான சொரூபம் இது நிர்குணஹா அப்படின்னு மனனம் பண்ண வைக்கிறாரு நம்மள. நமக்கு புரியுது ஆத்மான்றத முதல்ல சொல்லி கொடுத்துறாரு. பஞ்ச கோஷத்துக்கும் அதீதமா இருக்கிறது எதுவோ, 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சாட்சியா இருக்கிறது எதுவோ அதுன்னு, அதான் நீதான் பிரம்மன்னு சொன்னாரு. அந்த பிரம்மன் தான் உலகத்தை படைச்சது. அந்த படத்தை பிரம்மத்துக்கும் உனக்கும் வேற வழி இல்லப்பா, சைத்தன்ய ரூபேன பார்த்தேன்னாக்க தத்துவமசின்ற மகா வாக்கியத்தினால அதையும் சொல்லி கொடுத்தாரு. அப்பவும் எனக்கு சந்தேகம் வந்துட்டு மனசோட சேர்ந்து போட்டு, சார் எனக்கு என்னதான் நீங்க சொல்றீங்க, நான் மனசுன்னு எப்படி சார் இல்லாம இருக்கிறதுன்னு அவங்க கிட்ட கேட்டாங்க. இப்படி திரும்பி அவனுக்கு மனனம் பண்ணு. இப்படி உனக்கு ஏதோ ஒரு அப்டங்கள் இருக்கிறதுனால தான் உனக்கு புரியவும் புரியுது, யுக்திலையும் புரியுது, அனுபவத்திலையும் புரியுது, ஸ்ருதியும் புரியுது. இது 3 தான் பிரமாணம்னு தெரியும். அப்படி நான் புரியலன்னு சொன்னா என்ன பண்றதுன்னாக்க ஏதோ ஒண்ணு தடுக்கிறது. அந்த தடுக்கலை போகணும்னா என்ன பண்ண, மனனம் பண்ணணும். எது சிரவணம் கேட்டீங்களோ அந்த சிரவணத்தை மனனம் பண்ணணும் அப்டங்கள் போறதுக்கு. அந்த சிரவணம் போனோம்னா என்ன பண்ணா அதுவே நிதித்தியாசனம் பண்ணணும். அப்டங்கள் போனோம்னா இப்படி எல்லாம் இந்த லாஜிக்ல குணம் இருக்காது, கிரியை இருக்காது, காலம் இருக்காது, மனசனுடைய செய்தியான விகாரங்கள், விகல்பங்கள், சங்கல்பங்கள் இருக்காது, ஒட்டும் தன்மை இருக்காது, அப்புறம் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இருக்காது, எந்த ஒரு உருவமும் இருக்காது. எதோடையும் பந்தப்படுத்தாதானே வெளில போறதுக்கு. அவர் எப்பொழுதுமே பந்தப்படாமையே இருக்காரு, நித்திய முக்தனாகவே இருக்காரு. ஆனா எந்த ஒரு டைப்பு காமப்புரோத இவருக்கு கிடையாது. இப்படின்னு சொல்ல 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 நமக்கு இருக்கிற ஒரு அப்டங்களா ஒண்ணு போயிட்டே இருக்கும். ஓஹோ இப்படி நினைக்கோ, இப்படி நினைக்க முடியாதா,
அப்படின்னு இவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும். ஆச்சாரியா நீங்க சங்கரர் சொல்றது தப்பாவா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு நிச்சயம் வரணும். அந்த நிச்சயம் வரதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அந்த மனனம். அந்த மனனத்தை தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல சிரவணத்துல தத்துவமசியில மகா வாக்கியத்தை போத ஆரம்பிச்ச உடனே இப்ப மனனத்தை சொன்னாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு? இதுக்கப்புறம் அகம் ஆகாசவத் சர்வம் பகிரந்தர்கதோச்சுதா சதா சர்வசமஸ்தித்தா நிசங்கோ நிர்மலோஜலஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மஸ்வரூபத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா இப்போ சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கலாம். சிரவணம்னாக்க என்னன்னா இந்த பிரமாணத்து மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தது. பிரமாணம் கரெக்டா நம்ம வாட்டி சார் ஒண்ணுமே பண்ணாம நம்ம பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் ஊற்றி இந்த வேதாந்த கிளாஸுக்கு வந்துட்டோம்னாக்க இதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு வரும்போது சொல்ல எல்லா சுதியினுடைய வாக்கியங்கள்லாம் கோட் பண்ணி இல்லப்பா வேதாந்தம் ஒண்ணுதான் என்னன்னா மோட்சா நான் சித்தியதி ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கு. நான் இங்க பந்தா வித்தியதே ஏனாயான்னு சொல்லியிருக்கோம். அதனால வேதாந்தம் ஒண்ணுதான் இந்த துக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கான ஒரே மார்க்கம். இதை தெரியலன்னா வேற வழியே கிடையாது. இருக்கிறது ஒரு மெத்தட் தான். இருக்கிறது ரெண்டு பொருள், ஒண்ணு ஆத்மா ஒண்ணு அனாத்மா. உலகத்துல இருக்கிறதெல்லாம் அனாத்மா, என்னுடைய சரீரம் மனசு தேகம் உள்பட. அப்ப இருக்கிறது என்ன? ஆத்மா ஒண்ணுதான். இது ரெண்டு தான் இருக்கு. அப்ப நீங்க எதை தெரிஞ்சாகணும்? ஆத்மாவை தான் தெரிஞ்சாகணும்னு பிரமாணமா சொல்லியாச்சு. இந்த பிரமாணம் சொன்ன உடனே என்ன ஆச்சு? இருந்தாலும் அந்த பிரமேயமான விஷயம் அந்த ஆத்ம விஷயத்துல சந்தேகம் இருக்கு. அது எப்படி இருக்கும்? அந்த ஆத்மாவானது எப்படி இருக்கும்? அது எனக்கு தெரியுமா? ஏன் இந்த உடம்புல எப்படி வரும்? என்னுடைய உடம்புல போய் ஆத்மா எப்படி இருக்கும்? இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் இருந்ததுனால பிரமேயத்துல சந்தேகம் இருந்ததுன்னா இந்த பிரமேய அசம்பாவனை போக்குறதுக்காக இந்த மனனம் பண்ணணும். இந்த மனனம் எப்படி பண்றதுன்னா அப்ராணஹா யமனஹா அப்படின்னா நீங்க யோசிக்கணும். நிர்குணஹா நிஷ்கிரியா நித்யஹா நிரஞ்சனஹா நிர்விகல்பஹா இப்படி எல்லாம் பண்ண 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 இந்த அர்த்தங்கள் இந்த பிரமேயத்துல பிரமாணம் எதை எனக்கு காட்சி கொடுத்ததோ வேதாந்தம், அந்த வேதாந்தம் சொல்லக்கூடிய பொருள்ல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னாக்க அந்த அர்த்தங்கள் எல்லாம் போய் மனநத்தை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மனநம் என்ன ஆச்சுன்னாக்கா இருந்தாலும் ஒரு விபரீதமான ஒரு பாவனை எனக்கு இருக்கு சார். என்னதான் நீங்க என்னை பார்த்து நித்திய முக்தன்னு சொன்னா கூட நானா முக்தன், எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒத்துக்க முடியுது. நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனா எனக்கு ஐ எம் நாட் கன்வின்ஸ்டு பை செல்ஃப் அப்படின்னு சொன்னா அப்ப எப்படி போகணும்? அந்த ஞான நிஷ்டை வரணும். அந்த ஞான நிஷ்டை வரணும்னா அதுன்னு சொன்னா நிதித்தியாசனம் பண்ணணும். அதையே திருப்பி திருப்பி தியானம் பண்ணணும். தச்சிந்தனம் தற்கதனம் தத் அந்யோன்யம் தத் பிரபோதனம்னாரு ஆச்சாரியார். அதையே சிந்தனை பண்ணணும், அதையே கதனம் பண்ணணும், அதே நினைவிலேயே இருக்கணும். காசு முடிச்சுட்டு போனா கூட மறந்துடக்கூடாது. எனக்கு இப்ப எப்படி இருக்கோம்னாக்கா நம்ம அந்த தோசைக்கல்ல போட்ட தண்ணி மாதிரி ஒரு நிமிஷத்துல எவாபரேட் ஆகாது. இது எவாபரேட் ஆகாம பாத்துக்கணும் அந்த எண்ணத்தை. அப்படி பார்க்கக்கூடிய நிலையில நம்ம வரக்கூடியதுதான் தியானம் அல்லது நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்ல போறாரு. இப்ப அடுத்து 35ல இருந்து 38வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் என்ன பண்ண போறாரு? இந்த நிதித்தியாசனத்தை தான் சொல்ல போறாரு. இந்த நிதித்தியாசனத்தை இதே விஷயத்த இந்த நிர்குணம் நிர்விகல்பகம் இந்த அப்சகல் போற விஷயத்த எப்படி பர்மனண்டா இதை நினைக்கணும்ன்றதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டே வந்தோம்னா நம்மள அறியாம இது போய் கேட்டு 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 நம்ம மனசுல ஆழமா இது பதினா நான் நிர்குணன், நான் நிஷ்கிரியன், நான் நித்யன், நான் நிர்விகல்பன், எதெல்லாம் ஜடத்துவம் இருக்கும் அதெல்லாம் நான் இல்ல, நான் அதிருஷ்யன் அதிருஷ்யத்துவம் என்கிட்ட இருக்குது, ஜடத்துவம் இல்ல அஜடத்துவம், அது சைத்தன்யம் தான் என்கிட்ட இருக்கு. ஆகமா பாய்க்கும் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து போறவங்க கிடையாது, அகம் நித்யஹா அப்படின்னு எந்த அந்த 6 விஷயத்தை சொல்லி நம்ம இப்படி புரிஞ்சுட்டாம மனனம் பண்ணாம அந்த 6க்கும் பிரதியா இருக்கக்கூடியது என்ன அர்த்தம்? பிரதியோகியா இருக்கக்கூடியதுன்னா நீங்க பண்ண திருஷ்யத்துவம், நான் அதிருஷ்யன், எனக்கு திருஷ்யத்துவம் வராது. ஆனாலும் இதுல என்ன இந்த கோஷ்டியில என்ன கேட்காதீங்க, இது பௌத்திகத்துவம், எனக்கு எந்த பௌத்திகமும் இது வராது. பௌத்திகத்துல இதுக்கெல்லாம் வந்ததே தவிர நான் இதுக்குள்ள இருக்கேன், நாளைக்கு எதுக்குள்ள போவேன்னா தெரியாது. அதனால இந்த பௌத்திகத்துவம் என்னை கட்டுப்படுத்தாது. நான் அபௌத்திகன், நான் அகுணன் அல்லது நிர்குணன், சகுனத்துவம் எனக்கு வராது. நான் நிராகாரன், எனக்கு சதிகாரத்துவம் எனக்கு வராது. ஆகமாபாயித்துவம் எனக்கு வராது. நான் நிச்சயம் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா முதல்ல எதெல்லாம் காரணம் பண்ணா அதனுடைய உள்டாலாம் இப்ப சொல்ல போறேன். இப்ப சொன்னா நான் தான் அகம் ஆத்மா அப்படின்றது இது நிச்சயம் வரும். இந்த நிச்சயம் வரத்துக்காக வரதான் ஆத்மபோதம். இது நிதித்தியாசனம். இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா 35, 36, 37, 38 இன்னும் 4 ஸ்லோகத்துல இந்த நிதித்தியாசனத்தை ஆச்சாரியால் சொல்ல போறாரு. இது அடுத்த திங்கட்கிழமை இன்னும் கொஞ்சம் விசாரமா போகும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.